वन्दे गुरुं शान्तम् उमेशमेशम् वन्दे शिवानन्द गुरुप्रवीरम् वन्दे सदा ज्ञानपि वन्दनीय आनन्दसुगदाहार अगण्डानन्दविग्रहम् दयादिमदिसन्तुष्टम् वन्देऽहं मम सद्गुरुम् रागादिरोगान् शरदानुषक्ता न शेषकाये प्रसृतानशेषान् औत्सुक्यमोह रदिदाञ्चकान यो पूर्ववैद्याये நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற நாம் விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண இதற்கு நமஸ்காரம் என பாடல் கோரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சாங். நிம்மதி வந்திட்டு ஜெபித்திட்டு நிறைவா என் மனம் வாடுதப்பா, ஜெபித்திடும் போதில வாசி மந்திரம் மாறுதல் கூறுதப்பா, நாளும் நிம்மதி சேர்க்குதப்பா. எத்தனை சொந்தங்கள் எத்தனை பந்தங்கள் எத்தனை இன்பங்கள் எல்லாம் பொய் வேஷங்கள், அத்தனை மாயையும் சித்த வித்தையில் கரைந்திடும் நிலைதானப்பா, உயிரில் கரைந்திடும் வழிதானப்பா. உன்னை நினைத்தேன் தினம் ஜெபித்தேன் அருள் புரிவாய் ரட்சகனே. உன்னை நினைத்தேன் தினம் ஜெபிப்பேன் அருள் புரிவாய் ரட்சகனே. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நமஸ்காரம் குருவே. அம்மா சொல்லுங்கம்மா. போன செஷன்ல ஜீவசக்தியான வாயுனா ஈஸ்வரன் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? ஆமா. எனக்கு அத பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கு. சரி. இன்னும் அத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றீங்களா? சரி சொல்றேம்மா. அப்போ ஈஸ்வரன் அப்படிங்கிறது ஜீவசக்தியான வாயுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் ஈஸ்வரன் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பரணஸ்டேடன் அப்படின்னு அர்த்தம். பரணம் அப்படின்னா காப்பாற்றுறது, வரன் அப்படின்னா ஸ்டேடன். அதாவது நம்மளை யார் காப்பாற்றுறாங்களோ அவங்க தான் நம்மளை ஆளக்கூடியவங்க. ஒரு மன்னன் இந்த நாட்டை காப்பாற்றுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் தானே ஆளுகிறவர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நம்மளை யார் காப்பாற்றுறாங்களோ அவங்க தான் நம்மை ஆண்டு கொண்டிருப்பவர். அதனால் ஈஸ்வரன் அப்படிங்கிறவர் தான் நம்மளை காப்பாற்றுறாரு, அவர் தான் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்போ யார் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறார்? யார் இல்லைன்னா நாம் செத்து போயிடுவோம். ஜீவசக்தியான வாயு. அப்போ அந்த ஜீவசக்தியான வாயு இருக்கிற வரைக்கும் தான் நாம் ஏதாவது ஆகாரங்களை சாப்பிட முடியும், பேச முடியும், அசைய முடியும், ஏதாவது தொழில் செய்ய முடியும், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க முடியும் இல்லையா? அது இல்லைன்னா ஏதாவது செய்ய முடியுமா? முடியாதுங்க. அப்போது அந்த ஜீவசக்தியான வாயுவினால தான் இங்கே படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்லக்கூடிய அத்தனை தொழில்களும் நடக்குது. அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். இப்போது ஒரு நெருப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நெருப்பை எடுத்துகிட்டு போய் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு சிறிய ஓலையிலையோ இல்லை ஏதாவது ஒரு காகிதங்கள்லையோ நாம் அதை கொளுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த நெருப்புக்கு அங்கே மேலே காகிதத்தையோ இல்லை சருகுகளையோ நம்ம போடுறோம். போட்ட உடனே அது எரியுமா? தெரியாது. அப்போ எரியணும்னா அங்கே என்ன பண்ணணும்? எரியணும்னா அது ஊதணும். ஆமாம்.
இந்த பழைய காலத்து அடுப்பெல்லாம் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஊதுகுழல் வச்சு ஊதுவாங்க. அப்படி அந்த ஜீவசக்தியான வாயு தானே நம்ம வாயிலிருந்து ஊதும்போது அது அங்கே போய் விழுகுது. அந்த வாயுவினால தான் நமக்கு அங்கே ஒரு விஷயம்னு ஒன்று உண்டாகுது, நெருப்புங்கிறது உண்டாகுது. அப்போ அந்த நெருப்புங்கிறது நம்ம எதுவாக சொல்லிகிட்ருக்குறோம்? அக்னி, அக்னி, பிரகாசம். ஆமாம், அக்னியாக இருக்கக்கூடிய பிரகாசத்தை அங்கே நாம் உண்டு பண்ணுறோம். அப்போது வெறும் சருகு மேலே, அதாவது வெறும் அந்த கங்கு மேலே சருகுகளையும் பேப்பரையும் போட்டு ஊதும்போது நமக்கு அங்கே அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரகாசம் வந்து உண்டாகுது. அப்போ அங்கே அது உண்டானதனுடைய ஒரு உருவம் என்ன? அக்னியினுடைய ரூபம் என்ன? பிரகாசம். பிரகாசம். அப்போ அங்கே அந்த அக்னிக்கு பிரகாசம்னு சொல்லக்கூடிய ஒரு உருவத்தை கொடுத்துருக்கிறது, அந்த உருவத்தை சிருஷ்டி செஞ்சுருக்கிறது. இப்போ யாருன்னு நாம் நம்ப வேண்டியதாக இருக்குது? வாயு. அந்த வாயு தான் இங்கே சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்கிறது. அந்த ஜீவசக்தியான வாயு அதுதான் அக்னியினுடைய பிரகாசம்னு சொல்லக்கூடிய அந்த உருவத்தை நம்ம ஊதும் போது அது உண்டு பண்ணியிருக்குது. இப்போது அந்த ஒரு நெருப்பு எடுத்துகிட்டு போய் ஒரு விளக்கு ஒன்று கொளுத்தி வைக்கிறோம். அந்த விளக்கில் ஒரு திரியை போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதை நம்ம கொளுத்திட்டு காற்றே போக முடியாத அளவுக்கு ஒரு கண்ணாடி குடுவையை கொண்டு போய் மூடி வச்சிட்டோன்னு சொன்னால் அது எரியுமா இல்லை அணைஞ்சு போயிடுமா? அணைஞ்சு போயிடும். ஏன் அணைஞ்சு போகுது? அதுல வாயுவோட கதாகதம் இருக்காது. அப்போது அந்த கதாகதம் இருக்கிற வரைக்கும் தான் அது எரிஞ்சிட்ருக்கும். அதனால தான் அந்த கண்ணாடி அந்த குடுவையை சுற்றியும் பார்த்திங்கன்னா அங்கங்கே துவாரங்கள் வச்சுருப்பாங்க. உள்ளே எரிஞ்சு முடிஞ்ச காற்று வெளியில் வரணும், எரியறதுக்காக வெளியிலிருந்து புதிதாக காற்று உள்ளே வரணும். அப்போது இந்த உள்வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 இடங்களிலுமே காற்றினுடைய போக்குவரத்துன்னு நடக்கணும். அதுக்கு அந்த துவாரங்கள் ஆனது அங்கே உண்டாக்கப்பட்டிருக்கணும். அப்படி துவாரம் இல்லைன்னா இனிமேல் எரியறதுக்கு காற்று கிடைக்காததுனால அது அங்கே அணைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ஏற்படுது. அப்போ அதை அணைய விடாமல் பாதுகாக்கிறது இங்கே எதுவாக நாம் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது? இந்த வாயு தான். அது கதாகதம் செய்கிறதுனால தான் அங்கே அணையாமல் எரிஞ்சு போகுது. இப்போ அந்த விளக்கை அணைக்கணும். நைட் ஆகிடுச்சு, இனி நம்ம இந்த விளக்கை வச்சு எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. இப்போ படுத்து தூங்குற நேரம் ஆகிப்போச்சு. இப்போ அந்த விளக்கை அணைக்கணும்னா என்ன பண்ணணும்? அதை அந்த வாயுவை கொண்டு ஊதணும். ஆமாம், சும்மா ஊதுனாலே போதும், அது அணைஞ்சு போயிடும். அப்போது அங்கே அழிஞ்சு போகிறதுக்கு சம்ஹாரம் செய்கிறது யார் அப்படின்னு நாம் நினைக்கிறோம்? இந்த வாயு தான். அப்போ முன்னாடி அந்த வாயுவை வச்சு தான் கங்கில் ஒரு அக்னிங்கிறது இல்லாமல், அந்த பிரகாசங்கிற அந்த ஜுவாலை இல்லாமல் இருந்ததை ஊதி அதை உண்டாக்கணும். அப்படி ஊதி உண்டாக்குனதை எடுத்துகிட்டு போய் ஒரு விளக்கு கொளுத்தி வச்சு அது அணையாமல் பாதுகாக்கவும் அந்த வாயுனால தான் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ அதே வாயுவை வச்சு தான் நம்ம அழிக்கவும் செஞ்சோம். இந்த வாயு தான் இங்கே ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய சக்தி. அந்த சக்தியிலிருந்து தான் இந்த 3 தொழில்களுமே இங்கே தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது. இதனால தான் சிவனாக இருக்கக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்கிறது, சிவசக்தி அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த சக்தியாக வெளியில் வரக்கூடிய வாயு அது இல்லை அப்படின்னு சொன்னால் ஜீவனாக இருக்கக்கூடிய சிவனும் அங்கே இல்லாமல் போயிடுவாங்க. அதனால தான் சக்தி ஒழிந்தால் சிவனும் சவரூபம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாகுது. அது மட்டும் இல்லாமல் நாம் வெளியில் பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வாயுவை வெளியில் விட்டு உலகங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணி நாம் கவனிக்கிற அந்த எல்லா விவகாரங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த சரீரம் தாம்மா. குருவே, இது வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஜீவசக்தியான வாயுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு சரீரம்னு சொல்றீங்களே, இதுக்கு என்ன காரணம்னு சொல்றீங்களா? சரீரம் தான் உண்மையான காரணமே. சரீரம்னா உனக்கு தெரியாதா அது என்னன்னு? தெரியும் குருவே. என்னது அது? நாம பார்க்கக்கூடிய இந்த உடம்பு தான். இப்போ நீங்கள் உடம்புங்கிற ஒரு அடையாளத்தை நீங்கள் சொல்கிறீங்க. இந்த உடம்புல ஏகப்பட்ட அடையாளங்கள் இருக்குது. நீங்கள் உடம்புலனா எதைய தொட்டு காமிங்களே எனக்கு. உடம்புன்னு மொத்தமாக சொல்லாமல் எது உங்களுடைய எது சரீரம் இந்த உடம்புல? கண்ணா, காதா, மூக்கா, மார்பா? எல்லா அவயங்களோட இருக்கிற ஒரு உருவத்துக்கு தான் அப்படி சொல்றோம் குருவே. சரி, அப்போ அந்த அவயங்கள்லேருந்து கையை தனியாக எடுத்துடலாம், காலை தனியாக எடுத்துடலாம், மூக்கை தனியாக எடுத்துடலாம், கண்ணை தனியாக எடுத்துடலாம். இப்படி எல்லாத்தையும் தனித்தனியான பெயரோடு இருக்கக்கூடிய அத்தனையும் நம்ம தனித்தனியாக எடுத்துடலாம்.
அப்போது மிச்சம் இருக்கக்கூடிய தோல், நரம்பு, எலும்பு இந்த மாதிரியெல்லாம் சேர்ந்து இருக்கும் இல்லையா, அதை கூட தனியாக எடுத்துடலாம். இப்போவாது இந்த சரீரத்தை நம்மளால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போது இது எல்லாமே சேர்ந்திருந்தால்தான் சரீரம்னு சொன்னீங்க. இப்போ நான் ஒருத்தர் இருக்கிறேன்னா என்னோட சேர்ந்து ஒரு 2-3 பேர் என்னை தொட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, என்னோட சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி தொட்டுட்டு இருக்கும்போது சேர்ந்து இருக்கிறோன்னு தானே சொல்கிறோம். ஆமா, சேர்ந்துதான் இருக்கிறாங்க. அப்போது அவங்க தொடாமல் இருந்தாங்கன்னா தனித்தனியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஆமா. அப்போது இதெல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைமையில் அது சரீரம்னு ஒன்று வரதா இருந்தால், இந்த தொட்டுட்டு இருக்கக்கூடிய மற்ற அவயங்கள் எல்லாத்தையுமே தனியாக நீக்குனா அந்த சரீரம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமும் நமக்கு கண்ணுக்கு தெரியணுமா இல்லையா? ஆமா, தெரியணும். ஆனால் அப்படி சரீரம்னு சொல்லி தனியாக ஏதாவது ஒரு வஸ்து நமக்கு தெரியுதா? தெரியறதில்ல. அதனால தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த உடம்புங்கிற இந்த அவசியத்துக்கு, அந்த அவஸ்தைக்கு நம்ம சரீரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சரீரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போயிட்டே இருக்கணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சு போயிட்டே இருக்கணும், அது மெலிந்து போயிட்டே இருக்கணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போயிட்டே இருக்கணும். அதுக்கு தான் சரீரம்னு சொல்ல முடியும். அப்படி நாம் இப்போ கவனிக்கக்கூடிய இந்த உடம்பு, இது நாம் செத்த போது தீர்ந்து போயிருக்குதா இல்லை அழிஞ்சு போயிருக்குதா? அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போயிருமா? ஆனால் அப்படி நீ சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அது அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த உடம்பானது நசிஞ்சு போச்சு, செத்து போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே எந்த விதமான ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க முடியறதில்ல. ஏன்னா நாம் இந்த சவம்னு சொல்லக்கூடிய அந்த உடம்பை எடுத்துகிட்டு போய் ஒரு குழியில் போட்டு புதைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதில் கொஞ்ச நாள் கழித்து அது மக்கி செதஞ்சு அங்கே கொஞ்ச நாள் கழித்து அது செதஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை குழியை திரும்ப திறந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே பூராவும் அழிஞ்சிருக்குமா? அழிஞ்சிருக்கும். அது எப்படி? அதில் வந்து எலும்புக்கூடுகள் நம்ம பார்க்கவே செய்கிறோம் இல்லையா? அந்த கிருமிகள்லாம் அந்த சதைகளையும் மற்ற முடி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அது நரம்பு மற்ற விஷயங்கள்லாம் சாப்பிட்றோம். மிச்சம் அந்த எலும்புங்கிறது அங்கே மிச்சம் இருக்கவே செய்யுதே, அதையே நாம் கண்கூட பார்க்கவே செய்கிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த அவயங்களுக்கு ஏதாவது உபத்திரவம் ஏற்படாத மாதிரி மற்ற எந்த ஒரு கிருமினாலேயோ மற்ற எந்த ஒரு அவசியங்கள்னாலேயோ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வராத மாதிரி இதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த இதில் படிக்கும்போது பாட புஸ்தகங்களில் படிச்சிருப்பீங்க. எகிப்துன்னு சொல்லி ஒரு பிரதேசங்களில், அந்த பாலைவன பிரதேசங்களில் அங்கே இருக்கக்கூடிய மன்னர்களுடைய சடலங்களை அந்த பிரமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்லறைகளுக்கு கீழே ஒரு பெட்டிக்குள்ளார தைலங்களை மேல் பாகமாக தைலங்களை பூசி அந்த உடல்களை பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அதை மம்மீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த தைலம் பூசி இருக்கிறதுனால வெளி பாகங்கள் வந்து அழுகாமல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே 1000-2000 வருஷத்துக்கு பழமையானது அப்படின்னு கூட இப்போ அந்த உடல்களை திறந்து பார்த்து அதை ஆராய்ச்சி செய்கிறதெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு தானே இருக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்டுகளுக்காக வேண்டி இந்த உடல் உறுப்புகள் பற்றின பாடங்கள் நடத்துறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஆசிட்டுக்குள்ளார இந்த உடல் உறுப்புகளை பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க, அது அழுகாத மாதிரி அதை பாதுகாக்கிறதுக்கு. சில பறவைகளினுடைய ரூபங்களாகட்டும், நம்மளுடைய உடல் உறுப்புகளினுடைய பாகங்களாகட்டும், இதெல்லாம் ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ளார ஆசிட் ஊற்றி அதுக்குள்ளார அதை பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க. அது அழுகிறதும் கிடையாது, அப்படியே தான் இருக்கும். இன்னமும் உங்களுக்கு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக இந்த கடற்கரையில் இருக்கக்கூடியவங்க மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த மீனை என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு கண்டம் போட்டு வெயிலில் காய வச்சுருவாங்க. அதை கருவாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கருவாடுங்கிற அந்த ஒரு தன்மையில் அது எப்போவுமே நசிஞ்சு போகிறதில்ல, அது அப்படியே இருக்கிறத நம்ம கவனிச்சுட்டு தானே இருக்கிறோம். அப்படி இதை பத்திரப்படுத்தணும்னு சொல்லி நினச்சா கூட இதை பத்திரப்படுத்த முடியும் தானே? பத்திரப்படுத்த முடியும். அப்போ இது நசியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த மீன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிணத்தை மட்டும், அந்த இறந்து போன மீனை மட்டும் இந்த மனிதன் அபிமானிச்சிட்டு இருக்கக்கூடிய புழுக்கள்
அவங்க முழுவதும் தின்று தீத்தாங்கன்னா அப்போ வேணால் இந்த உடம்பு நசிஞ்சு போகுது, இதை முழுவதும் நசி செய்ய முடியும்னு சொல்லலாமே தவிர மற்ற எந்த வகையிலையுமே இந்த உடம்பை பூராவும் நசி செய்கிறதுக்கு அப்படிங்கிறது வாய்ப்பில்லாத ஒரு நிலமையில தான் இருக்குது. அதனால தான் நமக்கு ஒரு குழி தோண்டி புதைச்சா ஒரு எலும்பு கூடாவது மிஞ்சும், இல்லை இதை எரிச்சா சாம்பலாவது மிஞ்சும். அப்போது இதில் பூராவும் நசி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறதே இங்கே இல்லை இல்லையா? ஆமாங்க. அப்போது இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்கிறேன். ஒரு வைரம் இருக்குது, அந்த வைரத்தை ஒரு மரப்பலகைக்குள்ளார போட்டு நாம் ஒரு மண்ணுக்குள்ளார வச்சு மூடி வச்சிட்டோம். அதில் இந்த கரையான் என்ன பண்ணுன்னா அதற்கு தேவையான அந்த மரத்தை மட்டுமே அது அரித்து அதை ஃபுல்லாக சாப்பிட்றோம். ஆனால் அந்த வைரத்தை அந்த பூச்சிகள்னால ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த வைரம் அதுக்கு தேவையும் இல்லை, தேவைப்பட்டால் கூட அதை கடித்து திங்கிற அளவுக்கான வலிமையே அந்த பூச்சிகளுக்கு கிடையாது. அப்போது நாம் பல 100 வருடங்களாக நாம் அதை ஒரு பூமிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் வருடங்கள் கழித்து அதை திறந்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த மரம் பெட்டி அங்கே காணாமல் போயிருக்கும். ஏன்னா அந்த பூச்சிகள் அதைய முழுவதும் அதை தீர்த்திருக்கும். ஆனால் அதுக்கு தேவைப்படாத, அதனால் அரிக்க முடியாத அந்த வைரமானது அது அப்படியே அந்த மண்ணுக்குள்ளார இருக்கும். அதே மாதிரி தான் இந்த உடம்பும். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய சதை, தோல், ரத்தம், நரம்பு இதெல்லாமே சில பூச்சிகள் அதை முழுவதும் தின்று தீர்த்து அதை முடிச்சிடும். ஆனால் இந்த எலும்புன்னு சொல்லக்கூடியதை அந்த பூச்சிகளுக்கு அவசியம் இல்லை, அதை திங்கவும் முடியாது. அதனால் அதை தவிர்த்து இது எல்லாத்தையும் அது முழுவதும் தின்று தீர்த்துரும். அதனால தான் நாம் அதை குழி தோண்டி புதைச்சி வச்சா கூட அங்கே எலும்பாவது மிஞ்சுறதுக்கு காரணமாகுது. அதை நெருப்பில் போட்டால் கூட எல்லாமே எரிஞ்சு போகுது. ஆனால் இந்த நெருப்பினுடைய சுவாபத்தில் அந்த எலும்பு மட்டும் அது சாம்பலாக, பொடி பொடியாக சாம்பலாக நமக்கு மிச்சமும் கிடைக்கவே செய்யுது. அப்போது எது நாம் செத்து போகிற சமயத்தில் முழுவதும் நசிஞ்சு போகுச்சு, அதுதான் இங்கே சரீரம்னு சொல்லக்கூடியது. அது எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜீவசக்தினா வாயுதான் நினைக்கிறேன். அப்போ அந்த ஜீவசக்தி நமக்குள்ளார நசிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன பேர் வருது? பிணம். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம இதை உடம்புன்னு சொல்லிட்டு இருந்தோம், சரீரம்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஆமா. அப்போ எப்போ இது சரீரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம், எப்போ இதை பிணம்னு சொல்றோம்? ஜீவசக்தியான வாயு உடம்புக்குள்ள இருக்கும்போது சரீரம்னு சொல்றோம். ஜீவசக்தியான வாயு வெளியில போயிடுச்சுன்னா பிணம்னு சொல்றோம். அப்போ அந்த ஜீவசக்தியான வாயு தான் இதை சரீரம் அப்படின்னு சொல்றதுக்கும் காரணமாகுது. அந்த ஜீவசக்தியான வாயு உள்ளுக்குள்ளார இருக்குது, அதனால சரீரம்னு சொல்றோம். ஜீவசக்தியான வாயு வெளியில் போயிடுச்சு, அதனால பிணம்னு இந்த உடம்ப சொல்கிறோம். எப்படின்னா ஒரு உதாரணம் மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இந்த கடையிலெல்லாம் வாழைப்பழம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த வாழைப்பழத்தை இங்கே கொண்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு வாழைப்பழம் இருக்குது, அந்த தார்லேருந்து இருக்கிறோம், அதை என்னன்னு சொல்லுவோம்? வாழைப்பழம்னு சொல்லுவோம். ஆமாம். இப்போ அந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய கனியை மட்டும் தனியாக எடுக்கிறோம், இப்போ அதை என்னன்னு சொல்லுவீங்க? தோல்னு சொல்லுவோம். வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய கனியை மட்டும் எடுத்து உங்ககிட்ட கனியை மட்டும் நான் காமிக்கிறேன், என்னன்னு சொல்லுவீங்க? பழம்னு சொல்லுவோம். ஆமாம். அப்போது அதில் இருக்கக்கூடிய தோல் அப்படிங்கிறது தனியாக உங்ககிட்ட காமிச்சா இது என்னன்னு சொல்லுவீங்க? பழத்தோல். ஆமாம். அப்போ முதல்ல நீங்கள் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கணும்? வாழைப்பழத்தோலுடன் கூடிய கனி, வாழைப்பழத்தோலுடன் கூடிய பழம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் பொதுவாக வாழைப்பழம்னு சொன்னீங்க, அதில் தோல் அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணவே கிடையாது. இது என்னன்னு நான் தோலோடு கூடிய பழத்தை காமிக்கும் போதும் வாழைப்பழம்னு சொன்னீங்க. அதில் தோலை நீக்கிட்டு வெறும் பழத்தை மட்டும் காமிச்சாலும் அதையும் வாழைப்பழம்னே சொல்கிறீங்க. அந்த தோலை மட்டும் தனியாக காமிச்சாதான் இது வாழைப்பழத்தோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போது அந்த கனி அதோடு சேர்ந்து இருக்கிற வரைக்கும் அங்கே தோல் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தி சொல்கிறது இல்லை இல்லையா? கனி அதிலிருந்து நீங்கினதுக்கப்புறம் தான் தோல் அப்படிங்கிற வார்த்தையே அதில் சேர்ந்து வருது இல்லையா? அப்போது இது மாதிரி தான் நமக்குள்ளாரையும் ஜீவசக்தியான வாயு இந்த உடம்புக்குள்ளார நடமாடிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புக்கும் அந்த கனியோட எப்படி
அந்த கனியோடு சேர்த்து தோலையும் சேர்த்து ஒன்றாவே வாழைப்பழம்னு சொன்னோமோ, அந்த மாதிரி நமக்குள்ளார ஓடிட்டு இருந்த அந்த சரீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவசக்தியான வாயுவையும் இந்த உடம்போடு சேர்த்தே இது சரீரம்னு சொல்லிட்டு இருந்தோம். எப்போ அந்த கனியாக இருந்த சரீரமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு இல்லாமல் ஆகுதோ, எப்படி கனியிலிருந்து பிரித்த உடனே வெறும் அந்த தோலை வாழைப்பழ தோல்னு நம்ம அடையாளப்படுத்தினோமோ, அந்த மாதிரி இந்த உடம்பை பிணம்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறோம். அது வரைக்கும் இதை பிணம்னு அடையாளப்படுத்துறது இல்லை. இப்போ இந்த உடம்புனுடைய ஒரிஜினல் பேரே பிணம் தான். அது சரீரமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு உள்ளுக்குள்ளே நடமாடும் போது நாம் அந்த பிணம்னு மென்ஷன் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அங்கே பிரதானப்படுறது எப்படி ஒரு வாழைப்பழத்தில் கனியோ, அதுபோல் நம்ம உடம்புல பிரதானமாக இருக்கக்கூடியது ஜீவசக்தியான வாயு. அதனால் அந்த பிரதானமாக இருக்கக்கூடியதனுடைய பெயரவே அந்த உடம்புக்கும் சேர்த்தே நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். எப்போ அந்த பிரதானமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுக்கு அங்கே காணாமல் போகுதோ, அப்போ இந்த உடம்புக்கு பிணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம உண்டு பண்ணுறோம். அப்படி ஒரு அவசியத்தை நம்ம கவனிக்கிறோம். அப்போது அந்த ஜீவசக்தியான வாயு தான் இங்கே சரீரம்ங்கிறது. அந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் தான், அந்த ஜீவசக்தியான வாயு உள்ளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சாப்பிட முடியும், குடிக்க முடியும், பேச முடியும், சீரணம் பண்ண முடியும், வெளியில் இருக்க விஷயங்களை பார்க்க முடியும், கேட்க முடியும், அறிய முடியும். இது எல்லாமே அப்போ இந்த வெறும் ஜடமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது. ஜீவசக்தியான வாயு இதில் போயிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு அங்கே பிணம் அப்படிங்கிற ஒரு அவஸ்தை வந்ததுக்கப்புறம் நாம் இந்த ஜடத்தை அப்பவும் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஒரு செத்துப்போன பிணம் படுத்துட்டு இருக்குதுங்கிறத நம்ம கவனிச்சுட்டு தானே இருக்கிறோம். அந்த பிணத்தினால ஏதாவது அசைவுகள் செய்ய முடியுமா? வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அதனால் கவனிக்க முடியுமா? கவனிக்க முடியாது. அப்போது அதே சரீரமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயு அதுக்குள்ளார இருந்தால் தான் அதனால் சேட்டைகள் செய்ய முடியும், அதனால் அசைய முடியும், அதனால் எல்லா விஷயத்தையும் பார்த்து கேட்டு அறிய முடியும். அப்போது இந்த உடம்புக்கு நம்ம சரீரம்னு இப்போ சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ உண்மையாகவே சரீரம்னு சொல்லி நம்ம எதை சொல்லணும்? ஜீவசக்தியான வாயுவை தான் சொல்லணும். அப்போ அந்த ஜீவசக்தியான வாயு தான் இந்த உடம்புல குறைஞ்சு போகிறது, அதுதான் நசிஞ்சு போயிட்டே இருக்கிறது, அதுதான் இல்லாமல் ஆகிட்டே இருக்கிறது. ஒருத்தர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் உடனே அவருக்குள்ளார அந்த வாயு நடமாட்டம் இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு தான் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லை செத்து போயிட்டாராங்கிறதே நம்ம முடிவு பண்ணுறோம். ஒரு மரணிச்சிட்டாரு அப்படிங்கிற டெக்ளரேஷனே நாம் ஜீவசக்தியினுடைய நடமாட்டம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திட்டு தான் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி தான் நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த வாயுவானது ஜீவசக்தியான வாயு கண், காது, மூக்கு, வாய், தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 துவாரங்கள் மூலமாக அது வெளியில் போய் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் பந்தப்பட்டு அதை அறியணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அந்த எனர்ஜி லாஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போயிட்டே இருக்குது. அப்படி அது தீர்ந்து போகும்போது தான் நாம் செத்து போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைங்கிறது உண்டாகுது. அப்போ நம்ம உடம்புல எப்போவுமே தீர்ந்து போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கக்கூடிய பொருள் எது? ஜீவசக்தியான வாயு. அந்த ஜீவசக்தியான வாயுவுக்கு தான் சரீரம்னு தேகம்னு சொல்கிறாங்க. இப்போது ஒருத்தருக்கு உடம்புல அவர் ஆக்டிவாக அவர் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கிறார். ஏன்னா அந்த உடம்புக்குள்ளார வாயுனுடைய நடமாட்டம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த வாயுனுடைய நடமாட்டத்துக்கு ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கெல்லாம் ஸ்ட்ரோக் வந்துடும், பக்கவாதம், ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடும். அது என்ன சயின்ஸில் சொல்லுவாங்கன்னா அந்த நரம்பில் வரக்கூடிய அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நரம்பில் அந்த வாயுனுடைய நடமாட்டம் இல்லாமல் போயிடுச்சு அந்த அடைப்பின் காரணமாக அப்படிங்கிறாங்க. அப்படி யாருக்காவது அந்த ஸ்ட்ரோக் மாதிரி அந்த அடைப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவர்னால் அந்த கால்லையோ கையிலையோ அது சம்பந்தமான நரம்புகளில் ஒரு அடைப்பு ஏற்பட்டு வாயு நடமாடலை அப்படின்னு சொன்னால் அவர்னால் எதையாவது அசைய முடியுமா? முடியாது. அப்போது இந்த ஜீவசக்தியான வாயுவினுடைய போக்குவரத்து தான், இந்த கதாகதம் தான் நமக்கு இந்த அசைவுகளை கொடுக்குது. அப்போ இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போகிறதும் நம்மளுடைய எல்லா வேலைகளுக்கும் தன்னுடைய எனர்ஜியை இழந்துகிட்டே இருக்கிறதும் இது ஜீவசக்தியான வாயு. அந்த ஜீவசக்தியான வாயு தான் தேகம்ங்கிறது. தேகம்னா என்ன அப்படின்னா தகித்தல்னு அர்த்தம். தகித்தல் அப்படின்னா எரிந்து போகிறது அப்படின்னு அர்த்தம். அது நாம் ஒரு எப்படி நம்ம சப்த ரூபமாக பேசும்போது அது எரிந்து போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நான் ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். எப்படின்னா நாம் ஒரு காஞ்ச ஒரு விறகையும்
ஒரு மண்ணெண்ணையும் போட்டு அதில் ஒரு சடத்து மேலே ஊற்றி அதை முழுவதுமாக நாம் ஒரு குழிக்குள்ளே போட்டு வாயு புகாத அளவுக்கு போட்டு நம்ம மூடிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எரியுமா? தெரியாது. அதே ஒரு எரியாத ஒரு பொருள், அந்த அந்த எரியாத பொருளை போட்டு நம்ம என்ன பண்ணனாலும் அது எரிய போகிறது கிடையாது. ஆனால் எரிய வேண்டிய பொருள் எரியறதாக இருந்தாலும் கூட அங்கே வாயுவினுடைய கதம் அப்படிங்கிறது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கணும், போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த அக்னி எதில் எரியுது, எதனால் எரியப்படுது? ஆமாம். அப்போது எந்த பொருளில் அக்னி இருக்குதோ அந்த பொருள் தான் எரியும். ஆனால் அந்த பொருள் வாயுவால் தகிக்கப்பட வேண்டியதாக இருக்கணும், வாயுவால் எரியப்பட வேண்டியதாக இருக்கணும். அப்படி அது அக்னிங்கிற சப்தத்தினால நம்மளிருந்து சப்த ரூபமாக வெளியில் வரக்கூடிய அந்த அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துனால் ஜீவனானது இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நசிஞ்சு போயிட்டே இருக்குது, தீர்ந்து போயிட்டே இருக்குது. அப்படி அந்த சப்தரூபமாக ஜீவசக்தியான வாயு தீர்ந்து போகிறதுக்கு தான் இங்கே தேகம் எரிந்து போகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாகுது. அதனால தான் தமிழில் கத்தாதே அப்படின்னு சொல்லுவாங்க. கத்துதல் அப்படின்னு சொன்னால் எரிதல்னு அர்த்தம், எரிந்து போகுதல்னு அர்த்தம். மலையாளத்தில் கூட அந்த அழுகிறதுக்கு காலுக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதுவும் கத்துவதும் நம்ம கதறதும் இது எல்லாமே அக்னியினுடைய ஒரு ஸ்வரூபம்தான். அது எரிந்து போகக்கூடிய ஒரு செயல்முறை தான். அப்படி தான் அக்னி ஸ்வரூபமாக சப்தமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவாக இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு தான் தேகம்னு அப்படின்னு சொல்கிறது. அந்த ஜீவசக்தியான இருக்கக்கூடிய அந்த வாயு தான் ஈஸ்வரன், அந்த வாயு தான் சரீரம்னு தேகம்னு இங்கே சொல்லிகிட்ருக்குறோம். அதனால தான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை அனார்த்தங்களும் அத்தனை விஷயங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது சரீரம்னு நான் சொன்னதுக்கு காரணம். அது ஜீவசக்தியான வாயு தான். இதே அந்த ஜீவசக்தியான வாயு தான் நம்மளையும் சிருஷ்டி பண்ணியிருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஒரு ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உடம்புல நடமாட்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாம் சம்யோகம் செய்ய முடியுமா? அதாவது ஒரு பிணத்தினால சம்யோகத்தில் ஈடுபட முடியுமா? முடியாது. ஏன்? ஜீவசக்தியான வாயு அதில் இல்லை. இல்லை. அப்போது ஜடத்தில் ஜீவசக்தியான வாயு கதாகதம் செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஒரு விஷயத்தை சிருஷ்டி செய்ய முடியும். அந்த சமயத்தில் மட்டும்தான் நமக்கு சம்யோகம் செய்கிறதுக்கான ஒரு யோசனையும் அது மேலே ஒரு விருப்பமும் அதை செயல்படுத்தணுங்கிற ஒரு உத்வேகமும் நமக்கு ஏற்படும். அதனால் மட்டும்தான் நமக்கு அங்கே சம்யோகத்தில் ஈடுபட முடியும். இப்போ சம்யோகம் இல்லைன்னா அங்கே குழந்தைகள் உற்பத்தியாக முடியுமா? உற்பத்தி ஆகாது. அப்போது சம்யோகம் அப்படிங்கிறது அங்கே ஒரு குழந்தைகளை உண்டு பண்ணுவதற்கான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ சம்யோகம் செய்யறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஜீவசக்தியான வாயு வேணும். அப்போது அந்த ஜீவசக்தியான வாயு இல்லைன்னா அங்கே சம்யோகம் நடக்காது, சம்யோகம் இல்லைன்னா குழந்தைகள் பிறக்காது. இப்போது எனக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை யார் உண்டு பண்ணியிருப்பாங்க? நானா, இல்லை அந்த கடவுளா, இல்லை ஜீவசக்தியான வாயுவா? ஜீவசக்தியான வாயு தான். அந்த வாயு ஒன்றுனால்தான் இங்கே சிருஷ்டிங்கிறதே ஒன்று நடக்காது, நடக்கிறது. அந்த வாயு இல்லைன்னா இங்கே எந்த ஒரு சிருஷ்டியும் நடக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த எல்லா சிருஷ்டிகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது ஜீவசக்தியான வாயு தான். இப்போது உலகத்தை பொறுத்த வரைக்கும் கவனித்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள்னால தான் சிருஷ்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி பஞ்சபூதங்கள்னா என்னென்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. ஆகாயம், வாயு, தேயு, அப்பு, பிருத்வி. பிருத்வினா மண்ணு, அப்புனா நீரு, தேயுனா நெருப்பு, வாயுனா காற்று, ஆகாயம்னா வெளி. இதுதான் பஞ்சபூதம்னு சொல்றாங்க. அப்போ இந்த பஞ்சபூதங்களை வச்சு தான் ஒரு குழந்தைய உண்டு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆதி அந்தம் இல்லாமல் அக்ஷரமாக இருக்கக்கூடிய அழிவில்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன், அவருக்கு தான் நாம ரூபங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறவர் நீங்கள் சொன்ன இந்த பஞ்சபூதங்கள் அத்தனையுமே ஒன்று திரட்டி ஒரு ஸ்திரீயினுடைய வயிற்றுக்குள்ளார புகுத்தி ஒரு குழந்தையாக அதை உற்பவம் செஞ்சுருப்பார் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம நம்ப முடியுதா?
நம்ப முடியலதான். ஆமாம். அப்போது நாம் இங்கே சிருஷ்டிங்கிறது எதை வச்சு நடக்குதுங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கறது கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு 4 வயசு 3 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து சம்யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த குழந்தைனால ஈடுபட முடியுமா? அப்படி சம்யோகத்தில் ஈடுபட்டால் அங்கே சந்தானம்ங்கிறது உண்டாகுமா? உண்டாகாது. ஏன்? அந்த குழந்தைக்கு இந்திரியம் இலகாது. அப்போ இந்திரியம்ங்கிறது என்னது? சுக்கிலம். அப்போ அந்த சுக்கிலம் தான் இங்கே விதையாகுது. ஏன்னா நாம் ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் மண்ணுக்குள்ளார ஒரு விதையை போடுறோம். அந்த விதையினுடைய தன்மைக்கு ஏற்ப அது என்ன வகையான தன்மையில் அந்த விதை இருக்குதோ அதே தன்மையில் செடியானது வளருது. வெண்டைக்காயை போட்டால் வெண்டைக்காய், கத்திரிக்காயை போட்டால் கத்திரிக்காய். அந்த விதையானது அந்த ரூபத்தை உண்டு பண்ணுது. அப்போது இங்கே உண்டாகக்கூடிய அந்த சந்தானத்தினுடைய அந்த தன்மை எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா விதையாக இருக்கக்கூடிய பிஜம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த விதையானது அந்த ஸ்திரீயினுடைய வயிற்றில் போய் விழுகலை, அந்த கர்ப்ப பாத்திரத்தில் விழுகலை அப்படின்னு சொன்னால் அங்கே கர்ப்பம் உண்டாகுமா? உண்டாகாது. அப்போ எதை வச்சு இங்கே சிருஷ்டிங்கிறது நடந்துட்டு இருக்குது? சுக்கிலம். இப்போ சுக்கிலம்ங்கிறது நமக்கு கீழே இருக்குதா மேலே இருக்குதா? கீழே தான் இருக்கு. அப்போது அந்த ஜீவன் இருக்கிறது எங்கே? ஆகாசத்துல. ஆகாசம்ங்கிறது எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே 2ஆம் அத்தியாயத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். சொன்னீங்க. அந்த ஆகாசம் புருவ மத்தியத்தில் மேலே இருக்குது. அங்கேருந்து தான் அங்கே தான் ஜீவனும் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு கீழ்நிலை அடையிறதுக்கான ஒரு சலனம் ஏற்படும் போது அங்கிருந்து தான் அந்த புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிலமானது கீழ்முகமாக இறங்கி வருது. இதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, நம்ம முன்னமே ஒரு ஸ்திரீயை பார்த்து ஒரு மோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக அந்த சுக்கிலம் முன்னமே கீழ்முகமாக இறங்கி இருக்கணும். இறங்கி இருக்குது அப்படின்னா அப்போ நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. இதே ஒரு வியாதி வந்து இந்த ஜடம் களைப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் இந்த களைப்பை சரி பண்ணுறதுக்கு அந்த சுக்கிலம் ஏற்கனவே கீழே இறங்கி இருக்கும். அப்பவும் நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. இல்லை நம்ம அதிகமான உடல் உழைப்பு செஞ்சு இந்த உடம்பை வந்து டயர்டு பண்ணியிருப்போம். அப்போவும் இந்த டயர்ட்னஸை போக்குறதுக்கு அந்த சுக்கிலமானது கீழே இறங்கி வந்திருக்கும். அப்பவும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் இல்லாமல் நாம் இந்த எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அந்த சம்யோகத்தில் ஈடுபடும் போது முன்னமே ஸ்திரீயை பார்த்து மோகிக்காமலும் உடம்புல எந்த ஒரு வியாதி இல்லாத சமயத்துலேயும் உடம்பு உழைப்பினால் களைப்படையாமலும் இருந்துருந்துச்சுன்னா நம்மளுடைய அந்த பிரயத்தனத்தினால் மாத்திரம், நம்மளுடைய முயற்சியினால் மாத்திரம் அந்த சுக்கிலமானது, நம்மளுடைய சிரமத்தினால் மாத்திரம் அந்த சுக்கிலமானது கீழ்முகமாக இறங்கி வர வேண்டிய சிச்சுவேஷன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ கவனித்து பாருங்கள், நம்மளுடைய தலைக்கு நடுக்கமும் கண்களும் மூடி போகிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அங்கிருந்து தான் சுக்கிலமானது அந்த இறங்கி வர்றதை அந்த சிச்சுவேஷனில் தான் நம்மளால் உணர முடியும். ஏன் அப்படின்னா இங்கே எல்லா நாடிகளும் சேர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானம் தான் அந்த பூர்வ மத்தியம்னு சொல்லக்கூடியது. அந்த பூர்வ மத்தியத்தில் தான் இங்கே சுக்கிலமானது இருக்குது. அதுதான் சுழிமுனை அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்கே அதை நெருப்பு கண் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எல்லா நாடிகளுக்கும் வீரியமாக இருக்கக்கூடியது தான் அந்த சுக்கிலம்ங்கிறது. அங்கிருந்து சுக்கிலமானது கீழ்முகமாக இறங்கி வரும்போது அதனால தான் அந்த நாடிகளுக்கு வந்து அந்த ஒரு நடுக்கம் அப்படிங்கிறது ஒன்று இங்கே ஏற்படுறதுக்கு காரணமாகுது. அது மட்டும் இல்லாமல் அது நெருப்பு கண்ணாக இருக்கக்கூடிய அக்னி நேத்திரம், அது புருவ மத்தியம். அங்கே சுக்கிலம் இருக்கிறதுனால தான் அந்த சுக்கிலத்தையும் நாம் என்ன சொல்கிறோம், அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சுக்கிலம்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஜீவன்லேருந்து இங்கே ஒரு உற்பத்தி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு முதல்ல என்ன பண்ணணும்னா மேலேயும் கீழேயும் கதாகதம் செய்யணும். கீழ்முகத்திலிருந்து மேல்முகம் நோக்கி மேலும் கீழும் கதாகதம் செய்யணும். அந்த கதாகதத்தின் மூலமாக மேலே இருக்கக்கூடிய அந்த சுக்கிலத்தை அது இலக்கி கீழ்முகமாக கொண்டு வரும். அப்படி கொண்டு வர்ற அந்த நிலைமையை தான் இங்கே மாயை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாயினால தான் இங்கே சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்டாகுது. அந்த சிருஷ்டி தான் சம்யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்னால் இங்கே நிறைவடையுது. அதனால் இந்த சம்யோகங்கிறது இதுக்கு முன்னாடி சொன்னபடி மேல் கீழ் கதாகதம் அடைஞ்சு இந்த வழியாக ஜீவசக்தியான வாயுனுடைய மூலமாக
அந்த சுக்கிலமானது இழக்கப்பட்டு அதுதான் அந்த ஸ்திரீயினுடைய அந்த கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளே சென்று விழுகிறதுக்கான ஒரு நிலைமை ஏற்படுதே தவிர நாம் நினைக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களை கொண்டு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த சுக்கிலமானது இலகி வரக்கூடிய சமயத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த மனமானது, அதாவது ஜீவசக்தியான வாயுவானது அந்த மேலே இருக்கக்கூடிய ஜீவனோடு சேருது. அப்போ அங்கே 2 பேர் சேர்றாங்க. ஒன்று புறத்தில் வசிக்கக்கூடிய ஜீவனாக இருக்கக்கூடிய புருஷனும், புருஷனுடைய பிரகிருதியாக இருக்கக்கூடிய தன்னிலிருந்து வெளியில் வியாபித்து போகக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய மனமும், அதாவது ஸ்திரீயும். இந்த மனமும் ஜீவனும் 2 பேரும் சேருகிற இந்த நிலைமையை தான் இங்கே சம்யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சம்யோகத்தினால் இவங்க 2 பேரும் சேர்ந்த சம்யோகத்தினால தான் அந்த சுக்கிலமானது கீழ்முகமாக இறக்கி விடப்பட்டு அதுதான் இங்கே ஒரு சிருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உண்டு பண்ணுது. இந்த விதத்தில் தான் எல்லா சிருஷ்டிகளும் நடந்துட்டுருக்குது. குருவே, இப்ப நீங்க சிருஷ்டின்னு இந்த விதத்துல சொல்றீங்க, ஆனா 4 விதத்துல சிருஷ்டின்னு சொல்றாங்களே குருவே, என்னென்ன விதம் அது? ஸ்வேதஜம் அப்படின்னா வியர்வையில இருந்து உருவாக்கக்கூடிய இந்த பேனு, மூட்டைப்பூச்சு. அண்டஜம் முட்டை, அதாவது மீன், பறவை, பாம்பு இதோட முட்டை. உத்பீஜம் அப்படின்னா புல் பூண்டு தாவரத்துல இருந்து மரம் வரைக்கும். ஜராயுதம் அப்படின்னா பிரசவிச்சு, அதாவது இந்த மனிதர்கள், ஆடு, மாடு இந்த மாதிரி எல்லாம் குட்டி போடுது இல்லையா. சோ இந்த விதத்துல தானே சிருஷ்டி எல்லாம் நடைபெறுதுன்னு சொல்றாங்க. நீங்க வேற மாதிரி அது சொல்றீங்களே, அப்படி ஒரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? சொல்கிறேம்மா. அப்படி ஒரு சிருஷ்டி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னபடி வியர்வையிலிருந்து உண்டாகக்கூடிய ஸ்வேஜதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிருஷ்டி முறை அப்படிங்கிறது எப்படி உண்டாகுது அப்படின்னா, இந்த வியர்வை அப்படின்னு மனிதர்களுடைய வியர்வை அதிலிருந்து அது உண்டாகிறதா இவங்க நினச்சிட்ருக்குறாங்க. அது அப்படி உண்டாகிறது கிடையாது. வியர்வையிலேருந்து உண்டாகிறது வேறு, முட்டையிலேருந்து உண்டாகிறது வேறு, பிரசவித்து விழுகிறது வேறு, விதையிலிருந்து முளைச்சி வர்றது வேறு வேறு அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிட்ருக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துமே அடிப்படை முட்டையிலேருந்து தான் வருது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஸ்வேதஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்வையிலேருந்து உண்டாகிற அந்த மூட்டை பூச்சிகளாகட்டும், பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாகட்டும், இவங்களுக்கு நம்ம முட்டைகளை பார்க்கவே செய்கிறோம். இந்த வீட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக அந்த மூட்டை பூச்சி இருக்கக்கூடிய அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா அங்கே கருப்பு கருப்பாக ஒரு புள்ளிகளை நம்ம பார்க்க முடியும். அதெல்லாமே அந்த முட்டைகள் தான். அந்த முட்டையிலிருந்து தான் அது வெளியில் ஜனித்து வருது. இந்த பேனுக்கு கூட ஈர் அப்படின்னு சொல்லுவோம். அது அங்கே முட்டையாக இருக்கும். அது பேனுடைய முட்டையை தான் நம்ம ஈர்னு சொல்கிறோம். அதிலிருந்து தான் அந்த பேனானது ஜனித்து வெளியில் வருது. அது போக இந்த தாவரங்கள் அவங்க விதையிலிருந்து அவங்க முளைச்சி வர்றாங்க. அந்த விதைங்கிறதே ஒரு முட்டை தான். அது அதனுடைய அந்த பிஜத்திலிருந்து அது வரக்கூடியது தான். அதனால் இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி பல்வேறு வகையான ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வியர்வையிலிருந்து உண்டானது தான். வியர்வை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுக்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் பிரம்மாண்ட கடாஜம் ஸ்வேஜோத்பவம் அப்படின்னு சொல்கிறது. பிரம்மாண்ட கடாகம் ஸ்வேஜோத்பவம். அதாவது இந்த வியர்வையிலாக இருக்கக்கூடிய சுக்கிலத்திலிருந்து தான் அனைத்து உற்பத்திகளுமே அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். இப்போது ஒரு வியர்வைங்கிறது அது சுயமாக உண்டாக முடியுமா? அந்த சுயமாக உண்டாகக்கூடிய ஒரு வியர்வை அது நம்ம உழைப்பினால் உண்டாகக்கூடிய வியர்வை கிடையாது. அப்படி அந்த வியர்வை உண்டாகிறதுக்கு பொதுவாக வியர்வைங்கிறது எதை வச்சு உற்பத்தி ஆகிறது தான் நம்ம நினைக்கிறோம்? நம்ம உழைக்கிறோம், ஹார்ட் வொர்க் பண்றோம், அதனால அந்த வேர்வை உற்பத்தி ஆகுது. அப்போ உஷ்ணம் அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொன்னா உஷ்ணம் அதிகரிச்சா வேர்வை உண்டாகும். சரி, அப்போ அந்த உஷ்ணம் அதிகரிச்சிச்சுன்னு சொல்றீங்களா? அந்த உஷ்ணம்ங்கிறது எங்க இருக்குது? சூடு உண்டாகும் போது அந்த உஷ்ணம் வருது. ஆமா, அந்த சூட்ல இருந்து அது சூடு எங்கிருந்து உண்டாகுது? அப்போ அக்னியில இருந்து சூடு வரும். அப்போ அந்த அக்னிங்கிறது எங்கிருந்து உண்டாகுது? வாயுல இருந்து வரும். அப்போ வாயு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் என்னன்னு சொல்லியிருந்தேன்? ஜீவசக்தியான தேகம்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ அந்த வாயுவா அக்னியா அந்த வியர்வையா இருக்கக்கூடிய அந்த இதிலிருந்து தான் இங்கே ஒரு உஷ்ணம் அப்படிங்கிறது உண்டாக்கப்பட்டு
அதிலிருந்து தான் சுக்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியர்வை அப்படிங்கிறது கிடைக்கிது. அந்த சுக்கிலத்தில் தான் சர்வ சிருஷ்டிகள் அப்படிங்கிறது உண்டாகிறது. அதனால் இதெல்லாம் நம்மளுடைய ஜடத்திலிருந்து இருக்கக்கூடிய வியர்வையிலிருந்து எந்த ஒரு சிருஷ்டியும் உண்டாக போகிறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சாதாரண உடல் உழைப்பினால் உண்டாகக்கூடிய உஷ்ணம் அது. ஆனால் தேகத்தினுடைய வியர்வைன்னு ஒன்று வேணும். அது ஜீவசக்தியான வாயுவினுடைய வியர்வை. நாம் இந்த உடம்புங்கிறது அது பிணம். அதனுடைய வியர்வையிலிருந்து இங்கே எந்த ஒரு சிருஷ்டியும் உண்டாகிறது இல்லை. அது தான் இந்த வியர்வையிலிருந்து உண்டாகுதுன்னு சொன்ன உடனே உடம்புல இருக்கக்கூடிய வியர்வையிலிருந்து உண்டானது தான் இந்த பேனு மூட்டைப்பூச்சின்னு நாம் நினச்சிட்டோம். ஆனால் உண்மையாகவே ஜீவசக்தியான வாயு தான் இங்கே தேகம்னு சொல்கிறது. அந்த ஜீவசக்தியான வாயுவுக்கு ஒரு வியர்வை உண்டாகணும். அது அதனுடைய உஷ்ணத்துலேருந்து உண்டாகக்கூடியது. அதுதான் இங்கே வியர்வையாக இருக்கக்கூடிய சுக்கிலம். அந்த சுக்கிலத்துலேருந்து தான் சிருஷ்டி. ஏன்னா உலகத்தில் தேகம்னா என்ன, சரீரம்னா என்ன அப்படின்னு தெரியாததுனால இந்த உடம்பை அதுதான் நினச்சிட்டு இருந்ததுனால இந்த உடம்புனுடைய வியர்வையிலிருந்து மற்றதெல்லாம் உண்டாச்சு அப்படிங்கிறதையும் இந்த உலக மக்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரணமாயிடுச்சு. இதே ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து சுக்கிலமானது விருத்தியாக இருக்கிறது கிடையாது. அது கொஞ்ச நாள் ஆகணும். அதுக்கு அந்த ஹார்மோன்ஸ்க்கான அந்த சுரப்பிகள் எல்லாமே சரியாக வரணும். அப்போது அந்த விருத்திங்கிறது, அதுக்கு சுக்கில விருத்தி அப்படிங்கிறது உண்டாகும்போது தான் அந்த சுக்கிலமானது இலகி கீழே வர்றதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது உண்டாகும். அப்போ இது எல்லாமே வந்து இங்கே வியர்வையாக இருக்கக்கூடிய சுக்கிலத்திலிருந்து உண்டாக்கப்படுறது தான். இதில் இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வியர்வையாக இருக்கக்கூடிய சுக்கிலத்திலிருந்து எப்படி ஒரு சிருஷ்டிங்கிறது நம்மளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிருஷ்டிங்கிறது எப்படி உண்டாகுது, ஒரு பாலூட்டி வகையாக இருக்கக்கூடிய வகையாக நாம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய நம்மளில் அந்த சிருஷ்டியானது எப்படி உண்டாகுதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதையும் கேட்டுக்கோங்க. எப்படின்னா, ஒரு காட்டா ஆமணக்கினுடைய எண்ணெய் எடுத்து அதை ஒரு ஈர்க்கில் கட்டி அதைய ஊதும் போது அது வட்ட வட்டமாக போகும். எப்படின்னா, இந்த எக்ஸிபிஷன்லலாம் இந்த பபுள்ஸ் டியூப் வைப்பாங்க. அதில் ஒரு சோப்பு தண்ணியில் அந்த டியூப்பை முக்கி ஊதணும் அப்படின்னு சொன்னால் வட்ட வடிவத்தில் முட்டை வடிவத்தில் அது பாட்டுக்கு பபுள்ஸ் மாதிரி அது போகும். அந்த மாதிரி தான் இங்கே நம்மளுடைய அந்த ஒரு சிருஷ்டி அப்படிங்கிறது ஒன்று இங்கே நடக்குது. இப்போ அது எப்படி அது பபுள்ஸாக அது மாறி முட்டை வடிவத்தில் போகுது ஊதும் போது? அது ஊதக்குள்ள அந்த ஜீவசக்தியான வாயு அதுக்குள்ள போயிடுறதால அது முட்டை வடிவமா போகுது. அப்போது நம்மளுடைய சுக்கிலம்ங்கிறது அது ஒரு வித பசையை மாதிரி இருக்கக்கூடியது தான். அந்த பசையிலிருந்து நம்ம ஒரு வாயுவை உள்ளுக்குள்ளார புகுத்தும் போது அதில் வந்து உப்பி அது பெருத்து போய் அது முட்டை வடிவத்தில் அது மாறுது. அப்படி ஊதும் போது அது ஒரு முட்டை தான் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு 5-6 முட்டைகளை கூட வரலாம். அந்த மாதிரி நம்ம ஊதுகிறதுக்கான தன்மைக்கு தகுந்தபடி அது எத்தனை முட்டைகள் வேணாலும் வரலாம். அது போய் அங்கே விழுகும்போது தான் இங்கே ஒரு பிரசவம் அப்படின்னு சொல்லக்கூடியதே அங்கே நடக்குது. அது நம்மளுடைய சுக்கிலமானது புருவ மத்தியத்தில் இருந்தாலும் கூட இந்த ஜீவசக்தியான வாயுனுடைய நடமாட்டம்ங்கிறது உடம்புல எங்கே இருக்குது அப்படின்னா, உச்சந்தலை முதல் மூத்திர துவாரத்தினுடைய நுனி வரைக்குமே அந்த சுக்கிலம் அப்படின்னு அந்த ஜீவசக்தியான வாயுவினுடைய நடமாட்டம்ங்கிறது இருக்குது. அதனால தான் அந்த ஒரு மூத்திரத்தையே அது வெளியில் தள்ளணுன்னா கூட அந்த நுனி வரைக்குமே வந்து அது வெளியே வரைக்குமே அந்த சுக்கிலம், அதாவது அந்த ஜீவசக்தியான வாயு அந்த சுக்கிலமாகட்டும் இல்லை மூத்திரமாகட்டும் அதை வெளியில் தள்ளுறதுக்கு அது உதவி பண்ணுது. அப்போது இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சுக்கிலத்தை ஜீவசக்தியான வாயு எடுத்துகிட்டு வந்து அந்த மூத்திர துவாரத்தினுடைய வழியாக அது முழுவதுமாக வெளியில் தள்ளி அது போய் விழுகுது. அப்படி அந்த பையில் எத்தனை வகையான முட்டைகள் விழுந்துச்சோ அத்தனை குழந்தைகளும் அங்கே உண்டாகிறதுக்கான வாய்ப்புங்கிறது உண்டாகுது. இது எப்படின்னா, இந்த திருவிழாக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னால் முன்னாடி ஒரு ரிசப்ஷன் டேபிள் மாதிரி ஒன்று வச்சுட்டு அதில் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு நம்மளை வரவேற்பாங்க. பூவெல்லாம் வச்சுட்டு கூட ஒருத்தர் வந்து ஒரு பன்னீர் செம்பை வச்சுக்கிட்டு தெளிச்சிட்ருப்பார் வர்றவங்களுக்கெல்லாம் சென்ட்டு அடிக்கிற மாதிரி. அந்த பன்னீர் செம்பை தெளிக்கும் போது எப்படி அது போய் அந்த துவாரங்கள் வழியாக அந்த திரவம் போய் அப்படி விழுகுதோ அது போல தான் இந்த சம்யோக சமயத்தில் நம்மளுடைய மூத்திர துவாரம் வழியாக சுக்கிலமானது வாயுவினால் ஊதப்படும் போது அதுவும் அதே மாதிரி தான் போய் விழுந்து அதை தெரித்து போய் அந்த கர்ப்பபாத்திரத்தில் விழுகுது. இந்த வகையில் தான் இங்கே வந்து பிரசவம் அப்படிங்கிறதுன்னு நடக்குது. இப்போ சொல்லுங்கள், யார் நம்மளை சிருஷ்டி பண்ணது? ஜீவசக்தியான வாயு.
ஆமாம். அப்போ அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு தான் நம்மளை சிருஷ்டி பண்ணியிருக்கிறாரு. அப்போது நாம் இப்போ உயிரோடு இருக்கணும். இப்போ நம்ம உண்டாயிட்டோம், சிசுவாக உருமாற்றம் அடைஞ்சு கர்ப்பபாத்திரத்தோடு வெளியிலேயும் வந்துட்டோம். இப்போ நாம் உயிரோடு இருக்கணும். அப்போது இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கான காரணமாக நம்ம எதை பார்த்துட்டு இருந்தோம்? ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாருங்கிறத எதை வச்சு நம்ம தீர்மானிச்சுட்டு இருந்தோம்? அது ஜீவசக்தியான வாயு வாயு இருந்தாதான். தான். அப்போ அந்த ஜீவசக்தியான வாயு நம்முடைய மூக்கின் வழியாக உள்வெளி சுவாசமாக கதாகதம் செஞ்சுட்டு இருந்தால் மாத்திரம்தான் இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்க முடியும். நாம் இங்கே உயிரோட இங்கே வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிஞ்சிட்டு இருக்க முடியும். ஒருத்தர் செத்து போகும்போது அப்போது நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறது ஜீவசக்தியான வாயுன்னு தெரிஞ்சு போச்சு. இதே ஒருத்தர் செத்து போகும்போது அவருக்குள்ளார என்ன இல்லாமல் போகுது? ஜீவசக்தியான வாயு தான் இல்லாம போகுது. அப்போ அந்த ஜீவசக்தியான வாயு தான் நம்மளை சம்ஹாரம் செய்கிறதும். அப்போது இங்கே நம்மளுடைய கதையவே எடுத்துக்கிட்டால் கூட நம்மளை சிருஷ்டி பண்ணினது ஜீவசக்தியான வாயு. அதுதான் சுக்கிலத்தை ஊதி கர்ப்ப பாத்திரத்தில் விலை செஞ்சு நம்மளை சிசுவாக மாற்றுச்சு. நம்ம சிசுவாக இருந்தவங்க சந்தானமாக வெளியில் வந்ததுக்கப்புறம் கூட உள்வெளி சுவாசம் மூலமாக நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறதும் அந்த ஜீவசக்தியான வாயு தான். அந்த ஜீவசக்தியான வாயு நம்ம தீர்ந்து போகும்போது தான் நாம் செத்து போகிற ஒரு நிலைமைங்கிறது உண்டாகுது. இப்போ இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், இந்த ஆக்கல் காத்தல் அழித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் யார் செய்கிறதா இப்போ நாம் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது? ஜீவசக்தியான வாயு தான் செய்யுது அப்படின்றத அப்போது புரிஞ்சுக்கிற அந்த மாதிரி இருக்கு. வாயுவுக்கு தான் இங்கே ஈஸ்வரன்னு சொல்கிறது. அதனால தான் ஈஸ்வரனுக்கு நாம ரூபங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அவருக்கு உள்வெளி அப்படின்னு சொல்லக்கூடியதும் அடிமுடி அப்படிங்கிறதும் இல்லை. அவரை சர்வ வியாபி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவர் உள்ளிலும் வெளியிலும் நிறைந்த ஒரு வஸ்து அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வர்றாங்க. இந்த காற்றுக்கு பாருங்கள், அதுக்கு ஏதாவது நாமமோ ரூபமோ இருக்க முடியுமா? அது கண்ணுக்கே தெரியாமல் அது அங்கேயும் இங்கேயும் நடமாடிட்டே தான் இருக்குது இல்லையா? அப்போது ஈஸ்வரனுக்கு ஆமாங்க. நாம ரூபம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த வாயுவுக்கும் அதே தன்மையில் இருக்குது. இப்போது வாயுவுக்கு உள்வெளி அப்படிங்கிறது இருக்குதா? இல்ல அதனால தான் ஈஸ்வரனுக்கு உள்ளும் வெளியும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம். வாயுவுக்கு அடிமுடிங்கிறது இருக்குதா? இல்ல அதனால தான் ஈஸ்வரனுக்கு அடிமுடியும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம். அப்போது அந்த வாயுங்கிறது எப்படி இருக்கிறதா இங்கே நம்ம பார்க்குறோம்? சர்வ வியாபியா இருக்கு. அப்போது சர்வவியாபி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, காரணம் அது வாயுவை வச்சு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே ஈஸ்வரனுக்கு அந்த உள் வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு இடத்துலையுமே ஒரு நிறைந்த ஒரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் பொதுவாக உள்ளும் வெளியும் இல்லாத ஒரு பொருள் அப்படின்னு தானே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்படி உள்ளும் வெளியும் இல்லாத ஒரு பொருள் உள்ளிலும் வெளியிலும் நிறைய முடியுமா? முடியாது. அப்போது நமக்கு உள் வெளி அப்படிங்கிறது எப்போ உண்டாகுது? ஜீவசக்தியான வாயு இருக்கும்போது தான் உண்டாகுது. ஆமாம். அப்போ அந்த ஜீவசக்தியான வாயு நமக்குள்ளார இருக்கும்போது தான் இங்கே நமக்கு அந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையானது உண்டாகுது. அந்த நிலைமையில் தான் நாம் இந்த வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தை நாம் கவனிச்சிட்ருக்கிறோம். அந்த நிலைமை இல்லை அப்படின்னா நாம் தூங்கிட்டு இருப்போம். அப்போ தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் நமக்கு உள்ளிலும் வெளியிலும் நிறைய முடியுமா? நிறைய முடியாது. அப்போது எப்போ உள்வெளி அப்படிங்கிறது நமக்கு உண்டாகுது? தூக்கம் விழிச்ச போதுதான். அப்போ அந்த நாம் சொல்லக்கூடிய அந்த தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விழிப்புங்கிறது நமக்கு எங்கிருந்து உண்டாகுது? ஜீவசக்தியான வாயுல இருந்துதான். நமக்குள்ளார இருந்து தான் அந்த ஜீவசக்தியான வாயு வெளியில் வியாபித்து நமக்கு தூக்கம்ங்கிற அவஸ்தையிலிருந்து விழிப்பு அப்படின்னு நாம் நினைக்கிற இந்த அவஸ்தையை உண்டு பண்ணி கொடுக்குது இல்லையா? அந்த ஆமா நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த அக்ஷரமாக இருக்கக்கூடிய அழிவில்லாமல் இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு தன்னிலிருந்து அது வியாபித்து வெளியில் வரும்போது தான் அதுக்கு உள் வெளி அப்படிங்கிற இரண்டு அவஸ்தைகளுமே உண்டாகுது. அந்த அவஸ்தைக்கு காரணம் இங்கே உள்ளிலும் வெளியிலும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அந்த பொருள் எது? ஜீவசக்தியான வாயு. ஆமாம். அதனால தான் ஈஸ்வரன் உள்ளிலும் வெளியிலும் நிறைந்திருக்கிறவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அது அந்த வாயுவானது கதாகதமாக வெளியில் வரும்போது உண்டாகக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் நமக்குள்ளார என்னவாக இருக்குது? ஜீவசக்தியான வாயுவா இருக்கு.
அப்போ அறிவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், நாம் ஒரு விஷயத்தை அறிவதற்கும் ஒரு பொருள் பயன்படுதுன்னு சொல்லி நான் 1ஆம் அத்தியாயம் பற்றி விளக்கம் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தேனே, அந்த பொருள் என்னது? ஆமாங்க. அது இந்த ஜீவசக்தியான வாயு தான் அப்படி சொல்லியிருந்தோம். அறிவா இருக்கு. ஆமாம். அப்போ காப்பாற்றுகிறவர்களாக இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு இப்போ நான் சொன்னனே, அது யாரு? அவரும் ஜீவசக்தியான வாயு தான். அப்போது ஈஸ்வரனா, அறிவா, நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறவராக இருக்கக்கூடிய அந்த பொருள் அது வாயு தான் அப்படிங்கிறத இங்கே நாம் அதுதான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. அப்போது இதுதான் ஈஸ்வரன் நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வெளியில் போய் ஒரு கல்லையும் மண்ணையும் மரத்தையும் ஒரு மலைகள்லையும் ஒரு கோவில்கள்லையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிம்பங்களை போயிட்டு இதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை நினச்சிக்கிட்டு தன்னுடைய சக்தியை வெளியில் விட்டு தீர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நாம் என்ன ஆகிறோம்? அப்போது இதை வெளியில் விடாமல் நமக்குள்ளாரே நடத்தினா தானே அந்த ஈஸ்வரனை நம்ம சேவிக்கிறதுக்கு சமமாகுது. அப்படி தானே நம்ம ஈஸ்வரனோட சேரக்கூடிய ஒரு மோட்சங்கிற நிலைமை கிடைக்கும். அப்போ ஈஸ்வர சேவை அப்படிங்கிறது அதைத்தானே நம்ம சொல்ல முடியும். அப்போ இது நாள் வரைக்கும் உலகத்தில் ஈஸ்வர சேவைன்னு சொல்லி எதை சொல்லிட்டு இருக்கிறாங்க? குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அந்த சிலைகளுக்கு பாலாலையும் இளநீராலையும் அபிஷேகம் பண்ணி அந்த சிலைக்கு வஸ்திரம் எல்லாம் கட்டி மாலெல்லாம் போட்டு பொட்டுலாம் வச்சு அதுக்கு நைவேத்தியத்துக்காக பலகாரங்கள் பொங்கல் எல்லாம் வச்சு நல்ல தூப தீபங்கள்லாம் ஏற்றி அதை பூஜிக்கிறது தான் ஈஸ்வர சேவைன்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் செய்யும்போது நம்ம ஜீவசக்தியான வாயுவை வெளியில் விட்டு தீர்த்து நாம் அதைய செலவு பண்ணாமல் இதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா? அப்போ இதெல்லாம் ஈஸ்வர சேவைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ ஈஸ்வர சேவைன்னு சொன்னால் என்னவாக அதுக்கு அர்த்தமாகுது? இப்போ ஈஸ்வரனை சேவிக்கணும். ஆமாம். அப்போ ஈஸ்வரனை சேவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈஸ்வரனை சேவிக்கிறதுனா என்ன? ஆமாம், பஜிக்கிறது. ஆமாம், பஜிக்கிறது அப்படின்னு சொன்னால் உட்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி அது ஒரு அர்த்தம் இருக்குது. எப்படின்னா நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு வைத்தியர்கிட்ட நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த எனக்கு ஒரு வியாதி இருக்குதுன்னு சொல்கிறோம். அவரும் நாடி பிடிச்சி பார்த்துட்டு என்ன வியாதிங்கிறது அவர் எக்ஸாம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டார். என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. ஸோ இப்போ எனக்கு மருந்து எழுதி தரார். அது ஒரு 6 கலஞ்சு சீந்தல் கொடி, ஒரு 4 கலஞ்சு கடுக்காய் தோல், ஒரு 2 கலஞ்சு சுக்கு, இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணியை நிரப்பி அதை சுண்டை காய்ச்சணும். பாதி அளவுக்கு இந்த தண்ணீர் சுண்டி போகிற அளவுக்கு நல்லா காய்ச்சணும். காய்ச்சினதுக்கப்புறம் அதை வடிகட்டி அதை ஒரு டம்ளரில் போட்டு கொஞ்சம் அச்சு வெள்ளத்தை தட்டி போட்டு அதை என்ன செய்யணும்னு சொல்லி சொல்கிறாரு? அப்போது சேவிக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய அந்த வைத்தியர் சொன்ன பிரகாரம் பார்த்தா அது என்னவா வருது? அப்படின்னு வருது. ஆமாம். அப்போ நாம் ஈஸ்வரனோட ஐக்கியமாகணும் அப்படின்ட்டு தானே நாம் அவரை சேவிக்கிற ஒரு செயல்பாடையை நம்ம செய்கிறோம். அப்போது அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனை நாம் உள்ளுக்குள்ளாரே வச்சுருக்காம அவரை வெளியில் விட்டு அதை தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஈஸ்வரமயமாகுமா? அப்போ ஈஸ்வரமயமாகணும், நான் ஈஸ்வரனோடு ஒன்றரை கலக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் அந்த ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வெளியில் விடாமல் அதை உள்ளுக்குள்ளாரையே வச்சுருந்தா தானே அதை சேவிக்க முடியும். அப்போ நாம் இது வரைக்கும் ஈஸ்வரன்னு சொல்லி நம்ம யாரெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம்? இந்த கடவுளினுடைய பல பெயர்களோட பல அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிம்பங்களோட அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொம்மைகளை நாம் அது ஈஸ்வரன்னு சொல்லி நாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஈஸ்வரன் யாருன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது அந்த ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை சேவிப்பது தான் இங்கே ஈஸ்வர சேவைன்னு சொல்கிறது. ஏன்னா பொதுவாக இந்த ஜீவனானது பிரம்மரந்திரத்தில் போய் சேரலை அப்படின்னு சொன்னால் நமக்கு மோட்சம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ பிரம்மரந்திரம்ங்கிறது எங்கே இருக்குது? சிரசுங்கிறது நமக்கு கீழ்பாகமா மேல் பாகமா? மேல் பாகம். அப்போ ஜீவன்கிறது நமக்கு எங்கே இருக்குது? உள்ளே இருக்குதா வெளியில் இருக்குதா? உள்ளுக்குள்ளதான் இருக்கு.
அப்போது நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவன் நமக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த சிரசில் போய் சேரும்போது அங்கே தானே நமக்கு மோட்சங்கிறது கிடைக்கிறதா இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதை நாம் செய்யறதுக்கான மார்க்கம் அப்போ வெளியில் இருக்குமா உள்ளே இருக்குமா? உள்ளில் தான் இருக்கும். அப்போது ஈஸ்வரன் நம்மில் மேல் பாகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு, ஜீவன் உள்ளுக்குள்ளார இருக்குது. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை மேல் பாகத்தில் இருக்கக்கூடிய சிரசில் சேர்க்கறதுக்கான மார்க்கம் அது உள்ளுக்குள்ளார தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ அதை நாம் வெளியில் கொண்டு போய் ஏதாவது ஒரு விஷயங்களில் விரதம் இருக்கிறேன், நான் வெளியில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வர்றேன், வெளியில் இருக்கக்கூடிய பிம்பங்களை பார்த்து மந்திர உச்சாடனங்கள் செய்கிறேன், பஜனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சக்தியை வெளியில் விட்டு தீர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது உள்ளுக்குள்ளார போய் சேர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது. அப்படி நாம் அதை வெளியில் விட்டு தீர்க்கும் போது நாம் என்ன ஆகிறோம்? செத்து போயிடுவோம். அப்போ நாம் செத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே என்னவாக இருக்குது? பிணமா இருக்கு. அப்போ ஒரு பிணத்துக்கு மோட்சம்ங்கிறது கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? அதுல ஜீவசக்தியான வாயு இல்ல, ஜீவன் இல்ல. அப்போ யாருக்கு இங்கே மோட்சம்ங்கிறது தேவை? ஜீவனுக்கு. ஜீவனுக்கு என்ன மோட்சம்ங்கிறது? ஏன்னா ஜீவனை யாராவது கட்டி போட்டிருக்கிறாங்களா? அதை யாராவது பலவந்தப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி அதை ஒரு இடத்துல வச்சுருக்கிறாங்களா? ஏன்னா அவரை யாருமே பந்தப்படுத்த முடியாது. ஏன்னா அவரே நிர்பந்தன் அப்படின்னு சொல்கிற நிலைமையில் இருக்கிறாரு. அவர் கட்ட முடியாது, அவர் எதுக்குமே பந்தப்படாதவர். அவருக்கு ஏதாவது ஒரு முக்திங்கிறது தேவைப்படுதா? அவரே நிர்முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தி நிலைமையே தேவைப்படாதவன்கிற நிலைமையில் இருக்கிறாரு. ஏற்கனவே சம்சார பந்தத்திலேருந்து அவர் விடுதலை பெற்றவர். அவருக்கு என்ன முக்திங்கிறது தேவைப்படுது? அப்போ அவருக்கு ஏதாவது அகங்காரங்கிறது இருக்குதானா? அதுவும் கிடையாது. ஏன்னா அவருடைய இயல்பு அகங்காரம் தான். அவருக்கு ஏதாவது ஆசைகள் இருக்குதான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏன்னா அவரே நிர்மோகி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இருக்கிறாரு. இப்படி எந்த பந்தமும் பற்றும் ஆசையும் அகங்காரமும் எதுவுமே இல்லாத ஒருத்தர். அவருக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இருந்தால் எதுக்காக அவருக்கு மோட்சம்? மோட்சம்னா முதல்ல என்ன? மோட்சம்னா விமோச்சனம். விமோச்சனம்னா விடுதலை. விடுதலை அப்படின்னு சொன்னால் எங்கிருந்து? பந்தத்திலிருந்து விடுதலை. அப்போ ஜீவனை யாராவது கட்டி போட்டிருக்கிறாங்களா? கட்டி போடலை. அப்போது இந்த ஜீவனை யாரும் கட்டி போடலை, ஆனால் ஜீவனுக்கு மோட்சம் தேவை. அப்போது ஜீவன் பந்தப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம், ஆனால் யாரும் கட்டலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஜீவனே நம்மளிலிருந்து வெளியில் போய் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை இவராக போய் பற்றி பிடிச்சு வச்சுருக்கிறார். இந்த மாதிரி நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவன் நம்மளிலிருந்து வெளியில் போய் இந்த வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பிடித்து அதை புலம்பி கொண்டுட்டு இருக்குது பார்த்தியா? அதுக்கு தான் பந்தம்ங்கிறது. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு மரப்பலகை எடுத்து என்னோடய மாரோடு கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மரப்பலகை இப்போ நான் விடணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க தான் முயற்சி செய்யணும் அதை விடுறதுக்கு. ஏன்னா யார் பிடிச்சிருக்கிறாங்களோ அவர் தான் விடணும் இல்லைங்களா? அப்போது பலகை நம்மளை பிடிச்சிட்டு இருக்குதா இல்லை நாம் பலகையை பிடிச்சிட்டு இருக்கிறோமான்னு முதல்ல பார்க்கணும். இப்போது அந்த மரப்பலகை அதை நான் ஒரு டேபிளில் வச்சேன்னு சொன்னால் அது பாட்டுக்கு இருக்கும், நான் என் பாட்டுக்கு இருப்பேன். இப்போ அதை பற்றி பிடிக்கிறதா இருந்தால் நானாக எடுத்து என்னுடைய மார்போட கட்டி பிடிச்சாதான் உண்டு. அப்போ விடணும்னு சொன்னால் யார் விடணும்? நீங்கள் தான் விடணும். அப்போது நான் எப்போ அதை விடணும்னு முடிவு பண்ணுறனோ அப்போது இந்த பலகை என்னிலிருந்து தனியாக போயிடும். இப்படி தான் இந்த ஜீவசக்தியான வாயு என்ன பண்ணியிருக்குது, நமக்குள்ளார இருந்து வெறும் ஜீவனாக மட்டும் இல்லாமல் அது சக்தியாக உருமாற்றம் அடைஞ்சு வெளியில் வரும்போது சிவசக்தியாக மாறி வெளியில் இருக்கக்கூடிய நிறையா பலகைகளை அது பிடிச்சிட்ருக்குது. அதில் அந்த பலகைகள் என்னென்ன அப்படின்னா நம்மளுடைய சொந்த பந்தங்கள் தான். தாயார், தகப்பனார், மனைவி, மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வீடு, சொத்து, சொந்தம், பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்தானம், மானம், ஜாதி, சுத்தம், அசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறையா பலகைகளை வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை விவகாரங்களையுமே இங்கே பலகையாகத்தான் அது பிடிச்சிட்ருக்குது. அப்படி பிடிச்சிட்ருக்கக்கூடியவங்க அந்த ஜீவனானது தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்துருச்சுன்னா இந்த பலகைகள் எதுவுமே இருக்கிறது கிடையாது. பக்கத்தில் நம்ம தாயார் படுத்துட்டு இருந்தால் கூட நமக்கு தெரிய போகிறதில்ல. நமக்கு தொழில் ஒன்று இருந்துச்சுன்னா அது கூட நினைவுக்கு வரப்போகிறது கிடையாது. அப்போது யாராவது நம்ம பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறவங்க நம்ம மேலே கையோ காலோ போட்டாங்கன்னா கூட
நமக்கு எதுவுமே தெரியாம தான் நம்ம படுத்து தூங்கிட்டே இருக்கிறோம். அப்போ நமக்கு ஜாதினோ, துரபிமானம்னோ, அவன் கெட்டவன், இவன் நல்லவன், இவனை அடிக்கணும், இவனை பிடிக்கணும், இது எதுவுமே இருக்கிறது கிடையாது. அப்போ அந்த சமயத்தில் யாராவது நம்மளை வந்து தொட்டா கூட நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போது தூக்கத்துலேருந்து நம்ம முழிச்ச உடனே அப்போ ஒரு பறையன்னு சொல்லக்கூடிய நாம் கீழ் ஜாதின்னு நினச்சிட்டு இருக்கிறவர் தூங்கும்போது நம்மளை தொட்டால் கூட நமக்கு தெரியறதில்ல. ஆனால் அதே பகலில் நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது நம்மளை வந்து அவன் தொட்டான்னா நமக்கு தெரியும் இல்லையா? தெரியும். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? குளிக்கணும், நமக்கு தீட்டு வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆமாம். ஆனால் அதே பறையன்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் ஒரு அருவருப்பான ஒரு உணவு உண்றது ஒன்று ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறான். அது என்னென்னா, இந்த செத்துப்போன ஒரு உயிரினத்தினுடைய உடம்புல இந்த பொதுவாகவே இந்த பிணத்தை திங்கிறதுக்கான புழுக்கள் உற்பத்தியாகும். ஒரு இறந்து போன சடலத்தில் எல்லா சடலங்கள்லையுமே அந்த புழுக்களானது உற்பத்தியாகும். அது கெட்ட நீர்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடியது. அது உடம்புக்குள்ளாரே இருந்தே உற்பத்தி ஆகிறது. அந்த புழுக்கள் என்ன பண்ணுன்னா, அந்த சதைகளை பிச்சு அதை திங்கிறதுக்கான ஒரு வேலைகளை செய்யும். அது அவ்வளோ துர்நாற்றமுள்ள ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் அது. அந்த புழுக்களை எடுத்துகிட்டு வந்து இவன் என்ன பண்ணுவான்னா, கஞ்சி காய்ச்சி குடிப்பான். புழு கஞ்சி அப்படின்னு அதுக்கு பேர். அப்படிப்பட்ட அந்த கஞ்சியை பற்றி, அந்த ப்ரிப்பரேஷனை பற்றி சொல்லும் போதே நமக்கெல்லாம் எவ்வளோ அருவருப்பாக இருக்குது. அந்த அருவருப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கஞ்சி எடுத்துகிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது என் வாயில் யாராவது ஊற்றுனாங்கன்னா எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அது என்ன ஆகும்? அந்த ஊற்றுன கஞ்சி உள்ளே இறங்கிடும். வாய் ஆமாம். வழியே உள்ளே இறங்கிடும். அப்போது உள்ளுக்குள்ளார போகும்போது என்ன டேஸ்ட்டு, என்ன நாத்தம், இது எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா? ஆமாம். அப்போது ஏன் இது தெரியாமல் போச்சு? ஏன்னா பகலில் முழிச்சிட்டு இருந்தால் அந்த ஸ்மெல்லு வருது, வாய்க்கு ருசி ஏற்படுது, நமக்கு இது என்ன வகையான கஞ்சின்னு தெரிய வருது. தூங்கும்போது ஏன் நமக்கு தெரியலை? தூங்கிட்டு இருக்கிறதால அப்போ தூங்கும்போது நம்முடைய சக்தி என்னவா போயிடுச்சு. இருந்திருக்கு? ஆமாம், தூங்கும்போது அப்போ நம்முடைய சக்தி உள்ளுக்குள்ளார இருந்ததா வெளியில் இருந்துச்சா? உள்ளுக்குள்ளதான் இருந்தது. அப்போது நம்மளுடைய சக்தி தனக்குள்ளாரையே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. அதே சக்தி வெளியில் வியாபிச்சதுன்னு சொன்னால் நாம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே படைக்க முடியும், நமக்கு எல்லாத்தையும் அறிய முடியும், எல்லாத்தோடையும் பந்தப்பட முடியும். இப்படி தான் தன்னிலிருந்து சக்தியை வெளியில் வியாபிக்க வைக்கிறது மூலமாக நம்ம நிறையா பலகைகளை இங்கே உண்டு பண்ணுறோம். நாம் சிருஷ்டி செஞ்ச அந்த பலகைகளை நாமளே பிடிச்சு அதோட பந்தப்பட்டும் இருக்கிறோம். எப்போது இந்த ஜீவனானது அந்த பிடிப்பிலிருந்து தன்னை வேறுபடுத்தி அந்த சக்தியை தனக்குள்ளாரே கொண்டு போய் சேர்க்குதோ, அது தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய பிரம்மரந்தத்திலே சேர்க்குதோ, அதுக்கு பேர் தான் இங்கே மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் இங்கே உலகத்தில் மோட்சம் அப்படின்னு அடையணுன்னா இந்த ஜீவன் பிரம்மரந்தத்தில் சேரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமாக இருக்குது. இப்போ நம்முடைய ஜீவன் வெளி விவகாரங்களில் ஈடுபட்டு பந்தப்பட்டு இருக்குது. ஸோ இந்த வெளி விவகாரமாக இருக்கக்கூடிய பந்தத்திலிருந்து ஜீவன் விடுதலையாகி அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மரந்தத்தில் சேரும் பொழுது அது பந்தத்திலேருந்து விடுதலையாகி மோட்சங்கிற ஒரு நிலைமையை அது உண்டாகுது. அதுக்கு தான் இங்கே உபதேசம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அந்த உபதேசம் பற்றின விவரங்களை நான் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு விவரமாக நான் சொல்கிறேன். இது வரைக்கும் சொன்ன விஷயங்களை நீங்கள் சிந்திச்சு பார்த்துட்ருங்க. அது வரைக்கும் சரிங்க குருவே, ரொம்ப விளக்கமா அழகா டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. சிருஷ்டி எப்படி, மோட்சம் எப்படி, இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி குருவே. அடுத்த வாரம் சந்திப்போம் குருவே. சந்தோஷங்கம்மா. சந்தோஷம். நமஸ்காரம். ஆத்த நமஸ்காரங்கம்மா. சரிங்க. அப்போது வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. ஐயா பிரேம்குமார் ஐயா, ஆத்த நமஸ்காரங்கய்யா. ஐயா, நீங்க சொன்னதுல வந்து சில பாட்டு அப்படியே வந்து சித்தர்கள் வந்து பாடியிருக்காங்க. சொல்லுங்க. அதை மேற்கோள் காட்டி அதுல வந்து காகபுஜண்டர் வந்து, அதாவது தலைமை சித்தர் சொல்லுவாங்க காகபுஜண்டரை. எல்லா சித்தர்களுக்கும் மேலான சித்தர் காகபுஜண்டரும் சிவனுமே ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காகபுஜண்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, வாரான பிரம்மத்தில் நடுவே மைந்தா வந்ததடா ரவிமதியும் சுடர் மூன்றாகி கூறாக பின்னியலோ கீழே பாயும் கூறுகின்றேன் இரு கண்ணில் ஒளிவை கேளு
வீரான அண்ட உச்சி முனைக்கப்பாலே வெற்றிடம் வெற்றியுடன் நரம்பதுதான் விழுது போலே நேராக இரு கண்ணில் பின்னலாகி நிச்சயமாய் ஒளிவாகி நிறைந்தார் பாரே. இதுல நீங்க சொல்ல வந்த கருத்து அப்படியே இருக்குங்கய்யா. என்னன்னா அந்த அந்த சுழுமுனைன்னு சொல்ற இடம் வந்து எல்லா நேரமும் ஒன்னா சேர்ற இடம் நீங்க சொல்லியிருப்பீங்க. இவரும் அதே கருத்து தான் சொல்றாரு. அந்த விழுது போல பாயும் சொல்றாரு, அது சுழுமுனையில் இருக்குன்னு சொல்றாரு. அதோட கருத்து அப்படியே இருக்கு. அதுக்கு அடுத்த லைன் என்ன சொல்றாருன்னா, பாரப்பா பரபிரம்மம் ஒளிவினாலே, அந்த ஒளிவு அந்த சுழுமுனைன்னு நீங்க சொல்றது வந்து அக்னி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அததான் இவர் மேற்கோள் காட்டுறாரு. இந்த பாரப்பா பரபிரம்மம் ஒளிவினாலே பத்திலே நரம்பு வழி பாயும் போது, இதுல பத்துன்ற இடம் தச வாயு குறிக்குது. தச வாயு தான் அவர் சொல்ல வர்றாரு. தச வாயு வழியா நரம்பு வழியா தச வாயு வந்து பாயுதுன்னு சொல்றாரு. பாயும் போது ஆரப்பா இருக்கண்ணில் ஒளிவதாகி அண்டமெல்லாம் ஏகமாய் தெரியலாச்சு. அந்த மாதிரி அந்த அந்த வாயு வந்து பாயும் போதுதான் கண்ணுல வந்து ஒளி வந்து பெருகுச்சு. அந்த ஒளி இருக்கிறதுனாலதான் அண்டமே வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம சொல்ற மாதிரி உள்ளுல இருந்துதான் வந்து அகண்டம், அதாவது அண்டம் வந்து நமக்கு இருக்குன்றத வந்து இங்க மேற்கோள் காட்டுறாரு. காரப்பா நரம்பென்ற விழுது வட்டம், இந்த விழுது வட்டம்ன்றதை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். அந்த விழுது வட்டம் தான் சுழுமுனை. கபாலத்தில் முக்கூராய் சுழுனை ஆச்சு. சுழுமுனைன்றத அது தெளிவாவே சொல்லிட்டாரு கீழே. வீரப்பா காதுக்கும் நாக்குக்கும் தான் வெற்றி பெற இன்னும் தான் உரைக்க கீழே அப்படின்னு சொல்லி அடுத்த பாட்டுக்கு அவர் போயிடுவாரு. இது வந்து நம்ம என்ன சொல்றோமோ எக்ஸாக்டா வந்து அது வந்து அங்க சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து இன்னொரு பாட்டும் இருக்குங்கயா. இது வந்து யார் சொல்றாரு அப்படின்னா, அகத்திய பெருமான் வந்து சொல்றாரு. ஆச்சப்பா இந்த முறை 11 பேரும் அயன்மாலும் அரணோடு தேவரெல்லாம் மூச்சப்பா தெய்வமென்றே அறிய சொன்னேன். அதாவது இங்க நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், மூச்சப்பா தெய்வம் என்றே அறிய சொன்னார். அந்த மூச்சு தான் தெய்வம்னு 3 பேருமே சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து அகத்தியர் சொல்றாரு. அயனும் சொல்லியிருக்காரு, அரணும் சொல்லியிருக்காரு, தேவாதி தேவர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க மூச்சுதான் தெய்வம்னு சொல்லிட்டாங்க. முனிவர்கள் இருடியரும் படியே சொன்னேன். முனிவர்களும் அதே தான் சொல்றாங்க, மூச்சுதான் தெய்வம்ன்றது சொல்றாங்க. பேச்சப்பா பேசாமல் நூலை பார்த்து, நூலுன்றதை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். நூலுன்றது நம்மளோட மூச்சு, வாசின்னு சொல்லுவாங்க. பேரான பூரணத்தில், அந்த பூரணம்ன்றது வாசிதான். நினைவாய்ப்பாரு வாச்சப்பா பூரணத்தில் காக்கும் பேர்கள், அதாவது வாச்சப்பா பூரணத்தை காக்கும் பேர்கள் வாசி நடு மத்திக்குள் வாழ்வார் தானே. அந்த மூச்சை யாரு காக்குறாங்களோ அவங்க வாசி நடு மத்தியுள் வாழ்வார். அதாவது வந்து அவங்களுக்கு வந்து இறப்பில்லை அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு. இந்த பாட்டு எங்க இருக்குன்னா முதல் அத்தியாயத்தில் ஞானம் ஒண்ணுத்திலேயே இந்த லைன் வந்துடும். அகத்தியோட ஞானம் ஒண்ணுத்திலேயே இது இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னும் நீங்க சொல்லியிருந்தீங்க, அந்த இது வந்து திருமூலர் சொல்ற ஒரு பாட்டு, மேற்கோள் காட்டுற பாட்டு, உள்ளம் பெருங்கோயில் ஊழம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். ஆனா இதுல ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன். உள்ளம் பெருங்கோயில் ஊடுடம்ப ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெரிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். இதுல திருமூலர் சொல்லிட்டாரு சீவன் தான் சிவலிங்கம் சொல்லிட்டாரு, சீவன் தான் கடவுள் சொல்லிட்டாரு. அப்ப சிவலிங்கம்ன்றது என்ன அப்படின்னு நமக்கு வந்து தெரியணும். இங்க வெளியே பார்க்கிற சிவலிங்கம் உள்ள ஒரு சிவலிங்கமா அவர் வந்து குறியிடுறது என்னன்னா, ஒரு விஷயத்த புடிச்சு வச்சுக்கணும் இல்லையா. எது புடிச்சு வச்சுக்கோம், ஜீவனை ஏதோ ஒண்ணு புடிச்சு வச்சுக்கணும், இல்லைன்னா அது வெளியே போயிடும் இல்லையா. அந்த புடிச்சு வச்சுக்கிற விஷயம் தான் சிவலிங்கம். சிவலிங்கம் பொதுவா என்ன சொல்லுவாங்க, அது சித்தர்கள் மரபுல சிவலிங்கத்தை என்ன சொல்றோம்னா ஆற்றல் அடக்கும் இடம் சொல்லுவாங்க. ஆற்றலை புடிச்சு வச்சுக்கிற இடம். நம்ம எவ்வளவுதான் ஆற்றலை வந்து சிவலிங்கத்துல கொடுத்தாலும் அது புடிச்சு வச்சுக்கோம். அதுதான் சிவலிங்கத்தோட அடையாளம். அதாவது அந்த தத்துவமா சொல்றது சிவலிங்கன்றது அதுதான். ஜீவனை புடிச்சு வச்சுக்கிற இடம் இந்த சுழுமுனை. அந்த சுழுமுனைய திருமந்திரத்துல அவர் வந்து சிவலிங்கமா குறிப்பிடுறாரு. ஆத்திரமஸ்காரியா. நன்றிங்க. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? ராமச்சந்திரன் ஐயா, பாலசுப்ரமணியம் ஐயா. சந்தோஷம்.
அப்போ நாம் இந்த உபதேசத்தை வாங்கும்போது ஒரு சத்திய வாசகத்தை சொல்லி இந்த உபதேசத்தை வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. மனதாலும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு செயலை நினச்சாலும் சரி அது சத்தியத்துக்கு விரோதமான விஷயந்தான், அது பாபம்தான். வாக்காலும் அப்படின்னா சப்திக்கிறது, எந்த ஒரு காரணத்துக்காக நம்ம சப்தத்தை நம்ம உண்டு பண்ணாலும் சரி அது பாபம்தான், அதுவும் ஜீவசக்தியான விரயம்தான், அதுவும் சத்தியத்துக்கு விரோதமான விஷயம்தான். கர்மத்தாலும் அப்படின்னா 8ஆம் அத்தியாயத்தில் சாமி கர்மம் என்பது ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த ஜீவசக்தியான வாயு தான் உள்ளிலும் வெளியிலும் கதாகதம் செஞ்சு நாம் செத்து போகிறதுக்கு காரணமாகுதுங்கிறதையும் 3ஆம் அத்தியாயத்தில் சொல்லியிருப்பார். அந்த ஜீவசக்தியான வாயு மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் அனுலோமம் பிரதிலோமம் கமிக்கவும் அணுக்கமிக்கவும் அப்படிங்கிற முறையில் உள்வெளி சுவாசத்தோடு வந்து தீர்ந்து போகிறது தான் பாபம்னு சொல்லியிருப்பார். அப்போ கர்மத்தாலும் நான் சத்தியத்துக்கு விரோதமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஜீவசக்தியான வாயுவை இந்த மூக்கின் வழியாக உள்வெளி சுவாசமாக அதை ஈடுபடுத்த மாட்டேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஸோ இந்த 3 நிலைமைகளையும் நம்ம எப்போ காப்பாற்ற முடியும் அப்படின்னா தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான். அங்கே தான் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இருப்போம், எந்த ஒரு பேச்சும் அங்கே இல்லாமல் இருக்கும். ஜீவசக்தியான வாயு உள்ளுக்குள்ளாரையே கதாகதம் நடந்துகிட்ருக்கும். அதுக்கு காரணம் சமீரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதி. அந்த சமீரணன்கிற கதி நமக்கு பகல்லையும் ஓடும்போது நாம் இந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றுகிற நிலைமையில் இருப்போம். நமக்கு சமீரணன்கிற கதி ஓடலை அப்படின்னா இந்த சத்திய வாசகத்தை நம்மளால் காப்பாற்ற முடியாது. அப்போ இதை காப்பாற்றுறதுக்கான ஒரு கோல், ஒரே ஒரு இலக்கு எது அப்படின்னா சமீரணன்னு சொல்லக்கூடிய தூக்கத்தில் ஓடக்கூடிய அந்த கதியை அடையிறது தான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுதான் ஜீவனுடைய மேல் கதி அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு உள்ளில் இருக்கக்கூடிய மார்க்கத்தை சரி பண்ணுறதுக்கு நமக்கு உள்ளாரையே அந்த ஜீவசக்தியான வாயுவை நிலைநிறுத்தி வச்சு மேலும் கீழும் சதா நடத்த வேண்டும். இந்த விதத்தில் இல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் ஜீவனுக்கு மேல்கதி வருவதில்லை அப்படிங்கிறதையும் 4ஆம் அத்தியாயத்தில் சாமி சொல்லியிருப்பார். அப்போது நான் இந்த சத்திய வாசகத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு தேவைப்படக்கூடிய சமீரணன்னு சொல்லக்கூடிய கதி எனக்கு வரணும்னா நான் எந்த வேலை செய்யும் போதும் எப்பொழுதும் எந்த ஒரு சமயத்துலையும் என்னுடைய சுவாசத்தை வெளியில் விடாமல் இருக்கிறதுக்கு சதா மேலும் கீழும் அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த சதா அபியாசம் செய்தால்தான் அது சமீரணன்னு சொல்லக்கூடிய கதியாக மாற்றமடையுது. அந்த கதி வரும்போது தான் இந்த சத்திய வாசகத்தையே காப்பாற்றக்கூடிய நிலைமைங்கிறது எனக்கு கிடைக்கிது. அப்பொழுது மட்டுமே நாம் சித்த வித்தை பெற்றவர்கள் அப்படிங்கிற ஸ்தானத்தையாவது அடைய முடியும். இல்லைன்னா சித்த வித்தியார்த்திகள் என்றோ சித்த வித்தை பெற்றவர்கள்னோ கூட சொல்ல முடியாது. ஏன்னா சத்திய வாசகத்தை காப்பாற்றலன்னு சொன்னால் அவங்க சித்த வித்தை பெற்றவர்களாக கூட இருக்க முடியாது. அப்போ அந்த சமீரணன்கிற கதியினுடைய இம்பார்ட்டன் என்ன அப்படிங்கிறது நமக்கு அதனுடைய அது தேவை எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத உணர்றதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்தை நான் எல்லாத்துக்கும் நினைவுபடுத்துகிறேன். அதனால் எந்த வேலை செய்யும் போதும் சதா அபியாசத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நான் எல்லாத்துக்கும் நினைவுபடுத்துகிறேன். சௌந்தரியம்மா? ஐயா நாளைக்கு 6வது அத்தியாயம் ஸ்டார்ட் பண்ணிடலாமாங்க ஐயா? ஆமாங்கம்மா, நாளைக்கு 6 தாம்மா. சரிங்க ஐயா. நமஸ்காரங்க. அப்போ நாம மன்னிக்கணும், இடையில பாலன் ஐயா பாலன் கிருஷ்ணனையா ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சது. அப்படிங்களா? இடையில ஐயா பாலன் ஐயா ஐயா ஏதாவது பேச விரும்புனீங்களா? மைக் மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சுங்கய்யா. சொல்லுங்கய்யா. இப்போ மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு. இடையில ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, அதான் ஞாபகப்படுத்துறேன். இல்லைன்னா நம்ம மேற்கொண்டே தொடரலாம். ஓகே ஐயா, சொல்லுங்கய்யா. இப்ப பாருங்க. இப்போ கரெக்டாக கேட்குதுங்கய்யா. கேட்குதுங்கய்யா. சரி, இப்போ நானும் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு சொல்லுங்கய்யா. சொல்லுங்க. உங்களோட ஒரு பகிர்ந்துக்கிறேங்க. சொல்லுங்கய்யா. குருபரானந்த சாமி ஒரு நல்ல விஷயத்த ஒண்ணு எழுதி வச்சிருக்காருங்கய்யா. என்னன்னா, அதாவது சித்தர்கள், அதாவது சமாதி அடைஞ்சவங்க என்ன கொடுக்கறாங்க அப்படிங்கறத பத்தி எழுதியிருக்காருங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் எந்திரம், நீ எந்திரி, நான் ரதம், நீ சாரதி, நான் வீடு, நீ அதில் குடியிருப்பவன், நீ ஆடு என்றால் ஆடுவேன், பாடு என்றால் பாடுவேன், விளையாடு என்றால் விளையாடுவேன் என்றே தான் கூறுவார் அப்படின்னு எழுதியிருக்காருங்க.
அப்போ அந்த சித்தர்கள் எந்த சித்தர்கள் ஆனாலும் சரி, மோட்சத்தை அடைந்த எந்த சித்தர்கள் ஆனாலும் நமக்கு எந்த விதத்தில் பயன்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காருங்க. அது எப்படி அப்படின்னா, அவங்க அமைதியாத்தான் இருப்பாங்க. நாம தான் அந்த அமைதியா இருக்கக்கூடிய சித்தர்களை தியானம் பண்ணி வேண்டுதல் வச்சு அவங்க கிட்ட வாங்கிக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல அதை எழுதியிருக்கார் சுவாமி. இந்த கருத்தை பத்தி எல்லாருமே யோசிச்சு பாருங்க. அடங்கின சித்தர்கள் எல்லாமே அவங்களாக கொடுக்க மாட்டாங்க. நாம நம்ம தியானம் மூலமாவோ அல்லது வேண்டுதல் மூலமாவோ அவங்க கிட்ட அணுகித்தான் வாங்க முடியும் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த செய்தியை எழுதியிருக்கார் சாமி. அதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆத்ம நமஸ்காரம் சொல்லிட்டு நன்றியும் சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் சாமி. ஆத்ம நமஸ்காரம். ஐயா பாலன் ஐயா, ஒரு சின்ன சந்தேகம் நீங்க சொன்னதுல. இப்ப சித்தர்கள் சொல்லுங்க. அமைதியாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட நம்முடைய வேண்டுதல் வைத்து பெறலாம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஆமாங்க. வேண்டுதல் வந்து ஜீவ முன்னேற்றம் உள்வெளி விஷயமாக இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, எனக்கு வயிற்று பிரச்சனை, கால் பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை, என்னோட வேலை வாய்ப்பு கிடைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. இப்ப ரெண்டுக்குமே சரி, அவர்களை அணுகலாமா எப்படி? ரைட்டுங்கய்யா. நீங்க போய் சித்தர்கள் அடங்கின பீடத்தில் போய் அமைதியா உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சாமி. அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ஜீவனும் அங்க அடங்கின ஜீவனும் ஒருமைப்பாடு அமையும். ஆ, ஒன்றுக்கொன்று தொடர்பு ஏற்படுத்திக்கும். அந்த தொடர்புல நீங்க அது என்ன வேண்டி நீங்க தியானிக்கிறீங்களோ அந்த ஜீவன் உங்க ஜீவனுக்கு உபகாரமா நடந்துரும். இல்ல இது உலகில் இப்படித்தானுங்க விஷயமாக இருக்கலாமா? அது என்னங்கய்யா? உலகில் விஷயமாக இருக்கலாமா? அதாவது மோட்சம் வேணும் அப்படின்னாலும் அதை நீங்க அப்படி தியானிக்கலாம். இல்ல உங்க பிரச்சனைகள் தீர்வு வரணும் அப்படின்னு சொல்லி தியானிச்சாலும் அதுவும் உள்ளே அடங்கின ஜீவன் உங்களுக்கு உபகாரமா நடக்கும். சரி. ஐயா, இது இன்னும் கூட ஒரு வரி சொல்லிடுறேன். ஆ. குருபரானந்த சாமி அடங்கிறதுக்கு முன்னாடி நான் என்கிட்ட சொன்ன விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் சாமி. சரி. நான் ஜீவ சமாதி ஆன பின்னாடி இங்கு யார் எதை கருதி வருகிறார்களோ அது அவ்வாறே நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தகவல் கொடுக்கிறாரு சாமி. நான் அதுக்கு என்ன பதில் கேட்கிறேன்னா, ஐயா யார் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன்னு நீங்க சொல்றீங்க. திருடுறவன் வந்து எனக்கு நல்ல திருட்டு அமையணும்னு கேட்டாலும் கொடுத்துருவீங்களான்னு. எனக்கு கேட்டா சரி கொடுத்துருவேன் அப்படின்ட்டாரு. சரி, ஒரு கொலைகாரன் வந்து நான் இன்னைக்கு போய் ஒருத்தர் கொலை பண்ணணும், அதுக்கு உண்டான சாதகம் அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுவும் கொடுத்துருவீங்களான்னு கேட்டேன் சாமி. ஐயா, இதான் என் மைண்டுக்கு வந்தது. ஆனா நாகரிகத்தை இப்ப அதை கேட்க வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க மனசுல உள்ளத அப்படியே சொல்லிட்டீங்க பதில். ஐயா, இன்னும் அதை நிறைவேற்றிடுறேன். நான் எப்படி சொல்லலாம்னு நினைச்சிட்டு அப்புறம் அது வேண்டாம்னு விட்டுட்டேன்னா, ஒரு காலத்தில் உடன்கட்டை ஏறுவது சரி என்று இருந்தது, தவறு என்று ஆனது. இப்படியே பல விஷயங்கள் சட்டத்தால், மக்களுடைய பழக்க வழக்கத்தால், நடைமுறையால், மதத்திற்கு மதம். இப்போ வட்டி வாங்குறது தவறு, இது சொல்றது முஸ்லிம் மதம். அதே நேரத்துல இது கிறிஸ்தவ மதத்துல ஒயின் கொடுப்பாங்க ஃபங்க்ஷன்லயே. இப்படி மதத்திற்கு மதம், இனத்திற்கு இனம் மாறுபடுகிறது. காலத்தால் எது சரி எது தவறுன்னு மாறுபடுகிறது. எனவே அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நான் திருட போறேன் காப்பாத்திரு, கொலை பண்ண போறேன் ஹெல்ப் பண்ணு, இந்த மாதிரி கேட்டா அதை எப்படி செய்வாருன்னு மனசுல வந்தது. இந்த ராமச்சந்திரன் மனசுல வரும். ஆனா ஒரு நாகரிகம் சொல்லி அதை கேட்கல நானு. ஆனா அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது, நீங்க எப்படி பதில் சொல்ல ஆரம்பிச்சுக்கு தெரியல. ரொம்ப நன்றி. பாருங்க, அதுக்கு பதில் சொல்றேன் சாமி. நீங்க அப்படியே நெத்திடாது. கேக்குதுங்களா நான் பேசுறது? ஆமாய்யா, கேக்குது. இப்போ நான் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, கேட்டதின்படி நடந்தா மட்டும்தான் அவன் தப்பிப்பான், நான் கொடுக்கறத கொடுத்துருவேன். கேட்டவன் அது பிறகால செய்யலைன்னா அவன் பாதிச்சிருவான்றார் சாமி. அப்போ உங்க சொல் எவ்வளவு வலிமை இருக்குதுன்னு பாத்துக்கோங்களேன். உங்க கேட்பு எவ்வளவு வலிமை இருக்குதுன்னு பாருங்க.
அப்படி சொல்லி நினைவுபடுத்துறார் சாமி. சரிங்க சாமி, நானும் ஒப்புக்கிட்டேன் ரொம்ப சாமி. நல்லது, இப்போ ரொம்ப நல்லதுயா. இப்போ உங்க உறுதியான சொல்லும் உங்க உறுதியான செயலும் தான் உங்களுக்கு சாதகமா அமையும் அப்படிங்கிற பொருள் அதுக்குள்ள இருக்கு சாமி. சரி. நன்றிங்க சாமி, நன்றி. நன்றி ஐயா. சரி ஐயா, ரமேஷ் ஐயா முடிச்சிருங்க. சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். கேட்டதற்கும் பதில் சொன்னீங்க, கேட்காததற்கும் பதில் சொன்னீங்க. சோ கேட்காமலே பதில் சொன்னதுக்கு மிக மிக நன்றி. நன்றி ஐயா. சந்தோஷங்க. அப்போ நிறைவு பண்ணிடலாங்கய்யா. நாளைக்கு நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. அனைவரும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம்.